நாளே வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட அருமையான சகோதரன் சரண் நெகேமியா மற்றும் அவருடைய மனைவி தீபிகா ரூத் அவர்களுடைய இந்த திருமண ஆனிவர்சரி கரணியை தட்டுவோமா? அருமையான நாளில் கூட அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், அருமையான திருமண நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல ஒரு வீட்டு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். தேவன் தாமே அவர்களை ஆஸ்வதிப்பராக. அருமையான சகோதரன் கண்ணன்பருக்காகவும் அருமையான தந்தை வேலாயுதம் அவருக்காகவும் இந்த வேலையில் கூட நான் சகோதரன் வேலாயு அப்பாவுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டு குடும்பத்தார் கூட நான் இந்த நாளிலே வாழ்த்தி அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். புதிதாக வந்த ஒவ்வொருத்தரும் நான் வரவேற்கிறேன். யாரும் கூட கர்த்தராகிய இயேசு நாமத்திலே நான் வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ. நாம் யாரும் இந்த கூட்டத்துக்காக கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திலே அப்படியாக தேவனை நாம் அழைப்போம். மகத்தான ராஜாவை, இரக்கத்தில் ஐசுமுள்ள தேவனை இந்த சாயங்கால வெளிச்சத்தின் நேரத்திலே, இந்த சாயங்கால வேலை நேரத்திலே கூட கர்த்தரை நாம் அப்படியாக ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆவியோடு ஒரே சிந்தையோடு தேவனை நாம் துதிப்போம் சகோதரன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, இரக்கத்தில் ஐசுமுள்ள தேவனே நாங்கள் சோதரிக்கிறோம். கிருபை நிறைந்த ரட்சகரையும் நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நேசரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றென்றுமாய் ஜீவிப்பவரே, நித்தியமானவரே, நிலைவரமான தேவனே நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, தன்னில் தான் ஜீவிப்பவர், தாமாக ஜீவிப்பவரே, ஏலோகிமே நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் புகலிடமே சோதரிக்கிறோம். எங்கள் அரணேயுமே நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ரட்சணமே, எங்கள் ரட்சிப்பின் சந்தோஷமே நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே, இந்த இரவின் பொழுதில் ஆண்டவரே ஒரு விஷயாய் இந்த சாயங்கால வெளிச்சத்தின் நேரத்திலே கூட தேவனே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், இந்த சமூகத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே ஆராதிக்கும்படியாய் நீ தந்த இந்த மகத்தான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் அருமையான பிள்ளைகளுடைய திருமண நாளில் இதோ உம்முடைய ஆண்டவரே அவர்கள் சமூகத்துக்கு முன்பாக ஏதோ ஒரு வீட்டுக்கு ஆண்டவரே உள்ளே உம்மை அழைக்கும்படியாய் தேவா கர்த்தாவே இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் அழைக்கிறோம். ராஜா, மகத்தான தேவாதி தேவன், சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், எங்கும் நிறைந்தவர் கர்த்தாவே நாங்கள் அழைக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். என்றுமாய் ஜீவிக்கிறவரே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. தான் ஒருவரே சாகாமை உள்ளவரே நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் மந்தமும் ஆனவரே நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ மரங்களுக்குள்ளே கிச்சிலி போன்றவரே நாங்கள் சோதரிக்கிறோம். எங்கள் லேசரே நாங்கள் சோதரிக்கிறோம். எங்கள் மனவாளனே நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ மகத்தான நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் ஆண்டவரே, இதோ இந்த வீட்டு கூட்டத்தில் ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தால் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய், அளவில்லாத ஆண்டவருடைய ஆவி ஊற்றும்படியாய் கர்த்தாவே நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும். ஆவியே. நன்றி தேவனே, மகத்தான தேவன். ஓ மென்மையானவர், மிருதுவானவர். ஓ எங்கள் மகத்தான எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஓ எங்கள் மணவாளன் தேவனே, நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவர். இதோ இந்த மணி நேரத்தில் ஆண்டவரே, இதோ நீர் முன்குறிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரே, இந்த மகத்தான ஆண்டவரே இடத்தில் ஆண்டவரே, இந்த மணவாட்டிகள் ஜீவிக்கிறதான ஓ உத்தமுள்ள மணவாட்டிகளாக ஜீவிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளின் மத்தியில் ஆண்டவரே நீர் அசைவாடும்படியாக மிருதுவான நேசர், மென்மையான நேசர் ஆண்டவரே, மகத்தான தேவன் தாமி இதோ எங்கள் மத்தியிலே உலாவி வரும்படியாக நாங்கள் உண்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. இந்த நாளில் கூட ஆராதனை தேவன் தாமி ஆஸ்வதிக்க முடியாது. ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியார் தேவன் இந்த வீட்டு கூட்டத்தை வைத்ததான பிள்ளைகளை கூட ஆஸ்வதிக்க முடியாது. துவக்கமாக செபிக்கும்படியார் சகோதரன் ஐசக் என்பதை கூட நாம் செபத்திற்காக உங்கள் அழைப்பும் யாவரும் கண்களை மூடி ஜெப சிந்தியோடு இருக்கும்போது இந்த கூட்டத்திற்காக துவக்கமாக செபிக்கும்படியாக நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் 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 ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தேவாதி தேவனே, தூயாதி தூயரே, கத்தாதி கர்த்தரே, உன்னதங்களின் ஐஸ்வர்யத்தின் தேவனே, கிருபையின் ரட்சகரே, வானத்துக்கும் பூமிக்கும் எஜமானரே, என் இனத்தான் மீட்பராகிய கர்த்தராகிய இயேசுவே. அப்பா, இந்த ருசியாக ஆண்டவரே, தோ இந்த கூட்டத்தில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கூப்பிடுற தூரத்தில் நிற்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே, தீர்க்கதரிசி ஆண்டவரே இயேசுவே. அப்பா, நீங்க இந்த கூட்டத்துக்கு நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா, தோ ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே வந்திருக்க ஆண்டவரே. ஆண்டவரே, தோ ஒரே சிறுகுல பறவைகள் ஒன்று கூடும் என்று சொல்லி நாங்கள் வீணான நாளை கழிக்காம ஆண்டவரே, தோ நாங்கள் உலகத்தில் போகாம ஆண்டவரே, தோ மகத்தான இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தால் ஆண்டவரே, அந்த மனிதன் ஆண்டவரே எப்படியாக உற்சாகத்தில் இருப்பானோ தேவனே. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை திருத்தும் ஆண்டவரே, எந்த மனுஷனும் திருத்த முடியாது ஆண்டவரே. தோ இந்த மகத்தான இந்த யெகோவாவுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கிடைச்சது ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிறு கூட்டத்துக்கான வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உன் கரமானது உன் அபிஷேகமானது எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வர வேண்டிய சகோதர சகோதரி ஆண்டவரே துரிதமா நீ கொண்டு வரும்படியாக ஆண்டவரே, தடைகளை ஒழித்து கொண்டு வரும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அதோ பேசப்போற தாசங்களை மறைத்து ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பேசுங்க ஆண்டவரே. வார்த்தை நாங்கள் கேட்க வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ அந்த சகையு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அந்த மரத்தில் ஏறினார் ஆண்டவரே. அதே மாதிரி இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ அக்கம் பக்கத்திற்கு ஆண்டவரே. ஓ இந்த ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு தெரியாத தீர்க்கதரிசியை பற்றி தெரியாத ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல தீர்க்கதரிசி வந்து ஆண்டவரே எல்லாம் தேவ ரகசியத்தை உடைக்க முடியாது ஆண்டவரே. தேவனே அதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிறு கூட்டத்துக்கு திரை நீக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். அதுக்காக கொடான கோடி நன்றி. அந்த திருமண நாள் ஆண்டவரே, தோ அந்த மகனை ஆண்டவரே, அந்த மகனை ஆண்டவர் காணும்படியாக ஆண்டவரே இந்த நாள் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே அந்த வீட்டுல என்னையும் மாவும் ஒப்பும் கொள்ளாதபடி பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே, அவன் கையிட்டு வேலை செய்யறது ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துவக்க முதல் முடிவரைக்கும் எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தரமட்டமா தாழ்த்துறேன் ஆண்டவரே, உண்மையே உயர்த்தர மாட்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம். இந்த வேலை ஆராதனைக்காக கூட நம்ம ஒரு சில பாடலை கூட நாம் பாடுவோம். முதலாவது பாடலாக கூட உன்னை ஆஸ்வதிக்குவே ஆஸ்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் என்று பாடலை கூட கரங்களை தட்டி பாடி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடல் மொபைல பாடல் எடுத்துக்கோங்க. புதிய பாடல் உன்னை ஆஸ்வதிக்குவே ஆசீர்வதித்திடுவேன்.
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் படைத்தருவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் படைத்தருவேன். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல், ஜீவிய காலமெல்லாம் உன்னை காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல், ஜீவிய காலமெல்லாம் உன்னை ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என்று தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என்று தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. நோக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடலை கூட பாடும்படியாய் ஆவியிடம் கூட கூட கூட
Lord. நாம் இரண்டாவது பாடலாக நன்மைகள் செய்ததற்கு நன்றி ஆராதனை ஜெபமாக பாடலாம். இதற்கு தெரிந்த பாடல் ஒரு மொபைல் எடுத்துக்கொண்டு நன்மைகள் செய்ததற்கு நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். இவை பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை, இவ்விடம் தோறும் விசாரித்து நடத்துகிறேன். இவை பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை, இவ்விடம் தோறும் விசாரித்து நடத்துகிறேன். இந்த நாட்கள் எல்லாம் உட்படுத்தில் இருக்கிறது, நாட்கள் எல்லாம் உட்படுத்தில் இருக்கிறது. வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டினீர், இந்த வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டினீர். நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். உலகம் என்னை தூற்றும்போது தேற்றினீரையா, உலகெல்லாம் வெறுத்த போது அன்பு கூர்கிறேன். உலகம் என்னை தூற்றும்போது தேற்றினீரையா, உலகெல்லாம் வெறுத்த போது அன்பு கூர்கிறேன். நண்பரினை பகைக்கும் போது நண்பரானியே, நண்பரினை பகைக்கும் போது நண்பரானியே. உண்மையிலா என்னையும் நீ தேடி வந்தீரே, உண்மையிலா என்னையும் நீ தேடி வந்தீரே. நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை எல்லோரும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். பாவ சேற்றில் இருந்த என்னை தூக்கி இழுத்தீரே, நாற்றமெல்லாம் கழுவி என்னை மார்பில் அணைத்தீரே. பாவ சேற்றில் இருந்த என்னை தூக்கி இழுத்தீரே, நாற்றமெல்லாம் கழுவி என்னை மார்பில் அணைத்தீரே. அனுதினமும் அபிஷேகித்து மகிழ்விக்கின்றீரே, அனுதினமும் அபிஷேகித்து மகிழ்விக்கின்றீரே. அப்பா உங்கள் சித்தம் செய்ய பழகுவித்தீரே, அப்பா உங்கள் சித்தம் செய்ய பழகுவித்தீரே. நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா
நாளில் திருமண நாளை காண்கிறதான அருமையான சகோதர சகோதரிக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் நம்ம அப்படியா கூட ஜெப சிந்தையோடு இருப்போம். ஜெபத்துக்கு முன்பாக பிள்ளைகளை நாம் முன்பாக இருக்கலாம். முன்னாடி வாங்க. சகோதரன் சரண் நெகேமியா மற்றும் சிஸ்டர் தீபிகா ரூத் அவர்களை நாம் முன்பாக அழைக்கலாம். எல்டர்ஸ் சபையோட எல்டர்ஸ் வாங்க. சர்ச் எல்டர்ஸ் ஐசக் ஐயா வாங்க. ஐசக் பாட்டுன்றது என் கண்ணன் ஐயா வாங்க. சாங் லீடர் வாங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் எழுதி நிற்போம். இவர்களுக்காக ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபையின் பாஸ்டர் மனோவா ஆனந்த் அவர்கள் ஜெபிப்பார். நாம் யாவரும் கூட அப்படியாக ஜெப சிந்தையோடு பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியாது. அப்படியே அங்கிருந்து கருத்தை நீட்டி பிள்ளைகள் மீது தேவன் அவர்களை ஆஸ்வதிக்கட்டும் அப்படின்ற உள்ளத்துல நினைத்து என் கண்களை மூடி அவளுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் தேவனிடத்துல கேட்கப்படும். யாவரும் ஜெப சிந்தையோடு இருப்போம். எங்கள் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டிகரே, சர்வ ஞானியே, ஆண்டவரே, நீர் இந்த பூமியை உண்டாக்கி முதலாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தவர் எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் மாத்திரம். ஆண்டவரே, ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை நான் தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்களப்பா. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மனைவியை தருவது அது நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, அப்படியாக சகோதரர் சரணும் சகோதரி கர்த்தாவ் தீபிகாவும் ஆண்டவரே தனித்தனியாக இருந்தார்கள். ஆண்டவரே, நீ ஏற்ற நேரத்திலே சகோதரருடைய சரணுடைய விழா எலும்பாகிய சகோதரி தீபிகாவை ஏற்ற காலத்தில் இணைத்த தேவனையா நீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமைக்கென்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் இதே 14ஆம் தேதியிலே ஆண்டவரே, ஒரு வருடத்துக்கு முன்பாக இந்த இணைப்பை இணைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாம்ச பிரகாரமான இணைப்பு ஆண்டவரே, இது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ சிந்தையிலே இவர்களை முன்குறித்த தேவனையா நீர். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் ஒரு வருடத்தை ஆண்டவரே இந்த திருமண நாளில் நீ கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தவான்களாக கூடியிருந்து இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய கரம் அல்ல, இது கர்த்தாவே மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவாகிய ஆண்டவரே, கர்த்தாவே கிறிஸ்துவாகிய எங்களுடைய கரத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளில் கர்த்தாவே அடியேன் இதே போல ஜெபித்தோம் ஆண்டவரே. உண்மையாகவே ஆண்டவரே, இந்த ஒரு வருடத்தில் அநேக சாட்சிகள், அநேக கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்சக்குரிய வாழ்க்கையிலும் நீ கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த ஊழியத்திலும் இந்த கர்த்தா வெளிப்பாடுகள் இந்த சத்தியத்தில் அதிகமாய் விளங்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையார் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே இந்த ஒரு வருடத்தை காணும்படியாக இந்த ஒரு வருடத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எடுத்த இந்த முடிவு உண்மையாகவே அநேகருக்கு கூட்டி ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சபையாரா சேர்ந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஓ காட் பிளஸ் என்று ஆண்டவரே, காட் பிளஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மீது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வித ஆசீர்வாதம் பிள்ளைகள் தலை மீது வந்து சேர்க்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்ய அடுத்த வருடத்தில் ஆண்டவரே, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடுதலாக நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த 2 பேர் நடுவிலே ஒரு 3வது நபராக இந்த கர்ப்பத்தின் கனியை தந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு சுதந்திரமாகிய ஒரு பிள்ளையை தருவேன் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த வருடத்தில் நாங்கள் 2 பேராக ஜெபிப்பதில் 3 பேருக்கு நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தரும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தவான்கள் சேர்ந்து இந்த பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூட்டம் நாமத்தின் மகிமைக்காக இருக்கட்டும். இந்த ஒருவரோடு நீ பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இந்த முழு 2 குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இந்த குடும்பத்தில் மீது கர்த்தாவே சரணோடு முழு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தீபிகாவுடைய முழு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். இவர்கள் உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த சத்தியம் இவர்களுக்கு போய் சேரட்டும் அப்பா. இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்று அநேகர் சாட்சி பகரட்டும். இவர்களை போல கணவன்மணி வாழ வேண்டும் என்று சாட்சி பகரட்டும் அப்பா. இந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். God bless you. தேவன் தாம் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆசீர்வதிக்க நீங்க சுபித்துக் கொள்ளுங்க. இதனால கூட நம்மத்திலே பிரசங்கிக்கும்படியா இந்த அருமையான கூட்டத்திற்கு இந்த ஓபன் காஸ்பல்
அருமையான வீட்டு கொடுத்து பிரசங்கிப்படியாய் நம்முடைய சகோதரன் பட்டாபுரம்லேருந்து பிரதர் டேவிட் ஐயா வந்திருக்கிறாரு. அவரை கூட நாம் பிரசங்கத்துக்காக அழைக்கும் முன்பாக நம்பிடுவாய் நம்பிடுவாய் யாவும் கைகூடும் என்று டடியிலே பாடும்போது நாம் அப்படியாக சகோதரன் டேவிட் ஐயாவை கூட நாம் முன்பாக அழைக்கலாம். நம்பிடுவே நம்பிடுவே யாரும் கைகூடிடும். நாம் யார் எழுந்திருப்போம் சகோதரர்? நம்பிடுவே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனைக்காக நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 5 முடிய நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 175வது பேஜ், அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்கள். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி அங்கே கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தியுடனும் வீட்டார் அனைவரோடு கூட பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகல் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவன் சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் உட்காருவோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக இருக்கிற பிரதர் கண்ணனுடைய மகளும் அவருடைய மருமகன் சரணையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூன்ற ஒரு வார்த்தை பிறகு ஆசீர்வாதம். அது அவரு சொன்னபடி இந்த நாளை தேவன் முன்குறிச்சி அவர் சித்தத்தின்படி நடத்துறாரு. இங்க ஒரே ஒரு காரியம், எங்க பிரதர் ஏழு சர்ச்சில் இல்லாத மற்ற வந்துக்கிற உறவினர்கள் மாத்திரம் கை தூக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரதர் ஏழு சர்ச்சில் இல்லாத உறவினர்கள், நான் பிரதர்ஸை கேட்கலங்க, மெசேஜ் பிலிவர்ஸ் இல்ல, சொந்தக்காரர்கள், ஆல்மோஸ்ட் ரிலேஷன் தானே. ஓகே, ஆல்மோஸ்ட் சபைக்கு போறவங்க தான் இல்லைங்களா? நீங்க நிறைய நாள் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்திருப்பீங்க. ஒரு கிறிஸ்தவன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணனா எதுக்காக ஏற்பாடு பண்ணன்றதா இந்த வேதத்தை நான் வாசித்த வசனம் இருக்குது. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணலாம், சிறப்பு கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணலாம். ஆனா இந்த வேதத்துல தேவதூதன் இந்த கொர்நேலியுவை சந்திக்கிறதுக்கு காரணம்னா, அவன் வீட்டாரோட கூட எப்போது ஜபத்திலேயே தரித்திருந்த ஒரு கூட்டமா இருந்திருக்கிறான். நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உறவுகளை கூப்பிடுங்க, தப்பு இல்ல. உங்க குடும்பத்திலே தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாரும் கூட என்ன பண்ணுங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துங்க. ஜபம் நடத்தவனா ஃபங்க்ஷன் நடத்துங்க. ஆனா நீங்க தேவ பக்தியுள்ள குடும்பமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், இவனும் ஒரு புறஜாதிய கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடு எழுதி இருக்குது. பைபிள்ல ஒரு வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் தான் வசனத்தை திருப்பி படிங்க. வேற படிக்கிறாங்க இந்த பாப்பா, நீ படிச்சுன்னா சந்தோஷப்படுவோமா? படி. பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் நம்ம இப்படி சொல்லலாம், we are all gathering for the name of Lord Jesus. நம்ம ஆண்டவர் நாமத்து மகிமைக்காக கூடி இருக்கிறோம்.
ஆனா நீங்க எல்லாம் என்ன வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கு இருக்க ரோம அந்த தேசத்துல நூற்றுக்கு அதிபதிங்க யாரு? செசரியா பட்டணத்துல கொர்நேலியு யாருங்க? இஸ் நாட் ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண நபர் இல்ல. நீ வச்சிருக்கிற இந்த வேதம் தான் அவன் நூற்றுக்கு அதிபதினு வேதம் சொல்லுது. ஆனா ஒரு நூற்றுக்கு அதிபதி ராஜாக்களுக்கு எவ்வளவு கீழ்ப்படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? காலைல எங்க ஏரியால மினிஸ்டர் வந்தா, நான் எதிர்க்க இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் கிளம்புறாங்க, நான் எதுக்கு தான் வண்டியை நிக்கிறேன், அவனை பார்த்து நான் ஓரம் கட்டிட்டேன். எத்தனைக்கும் நான் நின்னா என்ன போன் சொல்றதுக்கு அங்க ஆள் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஆனா நான் ஓரம் கட்டி நிக்கிறேன், ஏன்னா வர்றது எதிர்க்கு யாருங்க? மினிஸ்டர். அவருக்கு எத்தனை வண்டிங்க தெரியுங்களா? நைட் எல்லாம் தூங்காம அவங்கள பரேட் எடுத்து எல்லாரும் பெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நூற்றுக்கு அதிபதினா என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு இருக்கிற ராஜாக்கு கீழே நூற்றுக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 200 பேர் அதிபதி இப்படின்ட்டு கேட்டகரி வைஸா இருப்பாங்க. நம்ம சொல்றோம் தெரியுங்களா, ஐஜி, டிஐஜி, கமாண்டர், சிஓன்னு நம்மலாம் இங்க இந்த லாங்குவேஜ்ல பேசுறோம். அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதி யாருன்னு கேட்டா 100 பேரை வச்சு வேலை வாங்குறவன். அல்லேலூயா. இத்தாலிய பட்டணத்திலே போதுமா? ஒரு லைனை படிங்களா, பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே பத்தாது உங்களுக்கு. நீங்க அசால்ட்டா படிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த லைனை. ஏதோ குமுதம் படிக்கிற மாதிரி டெய்லி பைபிள் படிக்கிறீங்க பழகு. ஒரு நாளைக்கு அம்மா சொல்லிட்டாங்க ஒரு அதிகாரம் படிக்கணும், அப்பா சொல்லிட்டாரு ஒரு வசனத்தை படி. நான் தானே ஒரே வசனத்தை பேசுவோமா? இத்தாலிய பட்டணம் அது சிட்டி, வில்லேஜ் இல்ல, பல்லாவரம் மாதிரி ஒரு சிட்டி. இத்தாலிய பட்டாளம். அந்த சிட்டில இருக்கிற ராஜா கிட்ட வேலை செய்யறாரு. இவரு மெயினான போஸ்டிங்ல இருக்கிறான். யாரு? கொர்நேலியு. நம்ம சாதாரண வேலை செஞ்சாவே காலையில இருந்து ஒரு வேலைக்கு ஒரு அம்சன் வச்சுங்களா, நைட்டு 10 மணிக்கு போன் வச்சு அப்படியே தூங்கினே பேசுறாரு. சாதாரண வேலைக்கே டயர்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்திருக்கும்ல? ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் அவரு. 100 பேருக்கு அவர் என்னங்க? பொறுப்புள்ளவர். இந்த பொறுப்புள்ள நூற்றுவாதி சொல்றான் தான் குடும்பத்தோட பயபக்தியோட இருந்தானா. நம்பர் 1 குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பேசுறேன். கல்யாணம் பட்ட புது தம்பதிகள் ஆசீர்வாதமா இருக்குன்னா நூற்றுக்கு அதிபதிக்கு பயபக்தின்னு ஒண்ணு இருந்திருக்குது. ரைட்டுங்களா? ரெண்டாவது தன் குடும்பத்தோட எழுந்திருக்குது. சபையோட வாடா விட்டுருங்க. சபைக்கு ஃபார்மாட்டிக்கு நாத்திக்காம போறீங்க, நான் அதை பெருசாவே பேச மாட்டேன். சபையில என்ன 2 மணி நேரத்துல என்ன கத்துட்டு வந்துட்டு போறீங்க? என்ன கத்துக்க முடியும்? திங்கட்கிழமை 6 நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அந்த 6 நாள்ல நீங்க குடும்பத்தோட எழுதிருக்குது. என்னங்க? குடும்பத்தோடு. ஆமா, உட்காருமா. ஒரு அருமையான விசுவாசி இவங்க. எப்ப போனாலும் ஐயா அப்படின்ட்டு போறேன். அவங்க அந்த உட்கார வச்சு பெரியம்மா உட்காருங்க, அவங்களுக்கு சேர் போடுங்கப்பா. குடும்பத்தாரோடு. ரைட்டுங்களா? என்னங்க? குடும்பத்தாரோடு பயபக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் அவன் அடுத்தது என்ன பண்றாங்க? ஜெபம் செய்யறான். எந்த டைம்ங்க? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி. போதும் பிரதர். 9ஆம் மணி நேரத்துல எழுதிருக்குது. எங்க தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வந்தாங்க அமெரிக்கால, அப்படி விட்டுருங்க, ஜெனரலா வச்சுங்க. அவர் ஒரு ஜெப குறிப்பு சொன்னார். காலைல 9 மணி, மதியானம் 12 மணி, சாயந்தரம் 3 மணிக்கு ரொட்டேஷன் பிரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த 9ஆம் மணி நேரம் இங்க இருந்து ஆரம்பிச்சது. ஹalleluya. ஆமென். ரைட்டுங்களா? இந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு டைம் வேணா, நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் டைம் எடுக்க மாட்டேன், ஷார்ட்டா பேசிட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். அடுத்த அதே அதிகாரத்துல பின்னாடி பக்கம் திரும்பினா அங்க பேதுருன்னு ஒருத்தர் ஜெபம் பண்ண போவாரு. பகலிலே 6ஆம் மணி வேலையில எழுதிருக்கும். அந்த டைம் மட்டும் படிக்கணுமா? டைம் போதும் அவ்வளவுதான். அவ்வளவு எவிடன்ஸ்க்காக தான் நான் படிக்கிறேன். அப்போ 9ஆம் மணி நேரத்துல ஒரு பிரேயர், 6ஆம் மணி நேரத்துல பேதுரு பிரேயர் பண்றாரு. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு எல்லாரும் தெரியும், காலைல 9, 12, 3ன்னு திருப்பி 6ஆம் மணிக்கு என்ன பண்ணிடுச்சீங்க? இது பரவாயில்ல. பரிசுத்த ஆவியா வரும்போது பவுலுக்குள்ள சொல்ற இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்ற. என்ன பண்ணலாங்க? 9 மணி பரவாயில்ல, பண்ணிடுறோம் பிரதர். சரி 12 மணிக்கு பண்ணிடுறோம் பிரதர். 3 மணிக்கு தூங்கி ஏஞ்சி அது பண்ணிடுறோம். 6 மணிக்கு பண்ணிடுறோம். இடைவிடாம எப்படி பிரதர் ஜெபம் பண்றது? ஐயோ, இந்த சப்ஜெக்ட் சரியில்லையே, இந்த சப்ஜெக்ட் சரியா இல்லைல்ல. இடைவிடாமல் ஜெபம் பண்ண நான் சொல்றேன் பாருங்க. இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்றது? இவரை கேளுங்க, கொஞ்சம் எத்தனை மணி நேரம் ப்ரேயர் பண்ண, சும்மா கேளுங்க. பிரதர் எத்தனை மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன்? நான் மினிமம் எவ்வளவு தான் பண்றேன்? மினிமம் 3 hours பண்ணுவேன். வேலை வெட்டி எல்லாம் இல்ல, என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் கம்மி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் 3 மணி நேரம் தானே. 3 மணி நேரத்துக்கு இப்படி சொல்றீங்களே யாருன்னு? வேலை வெட்டி இல்லைங்க, அதனால 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். உங்களுக்கு என்ன ஆலோசனை சொன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ண எப்படி பண்ணலாம்? ரோட்ல போகுது, ஆண்டவரே இன்னைக்கு காலையில என்னை எழுப்பினீங்க,
இன்னைக்கு காலையில என்ன எழுப்பினீங்க ஆண்டவரே, என் கை கால் நல்லா வேலை செய்யுது. எனக்கு பிரதர் கவனிங்க, கை கால் வேலை செய்யுது, அசைக்கிற, பேசுற, கையெடுத்து பிரஷ் எடுத்து பல் வளர்க்குற, தலை வாடுற, கண்ணாடி முன்னாடி என் கால் அசைது, கையை நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் சொல்றீங்க? அன்னைக்கு எழுந்திருந்தே தேவோட கிருபை. எழுந்துக்காம போயிட்டுனா நான் தேவபிதா பாட்டு பாடணும் ஐசப்பட்டனுக்கு இதே ஊர்ல. வெளிப்படையா பேசுறேங்க. அவர் எழுந்துக்கலாம் என்ன கூப்பிட்டு அடக்காராது கூப்பிட்டுருப்பாங்க. இதே பிரசங்கத்தை நான் தேவபிதா பாட்டு நானே அழுதுன்னு பாடி இருப்பேன் உட்காந்து. உன்னை எழுப்பினாரா காலையில? இன்னைக்கு இது நாளா விட்டு இன்னைக்கு எழுப்பினாரா? கல்யாண நாள ஒரு வருஷம் கொண்டாட பண்றதுக்கு பண்ணாரா? எத்தனை பேர் இல்லாத போயிட்டாங்க தெரியுமா? இதே பல்லாவரத்துல வல்சரவாக்கத்துல எங்க சர்ச்சு பிலிவர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து எக்மோர் இருந்து கூட்டு வர எதிர்க்க போறங்க. அந்த குழந்தையோட அப்பா ஸ்வீட் வாங்க போனாரு, வீட்டுக்கு திரும்பி வரல. இக்கட ஆள் வரலன்னு கேட்டா நைட்டு மிட் நைட் எனக்கு போன் வருது, பிரதர் இது மாதிரி ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்ன உதவி பண்றோம்? நம்ம சென்ட்ரல் மார்ஜரியில இருந்து அவர் இறந்துட்டாரு பிரதர், அந்த பாடியை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. எனக்கு அங்க இன்சார்ஜ் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன எப்படி இறந்தான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவர் ஸ்வீட் வாங்க போன இடத்துல 2 வீலர் உடஞ்சி அந்த ஃபோக்ஸ் தலையில குத்திச்சு. எங்க கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு. அவர் ஜீவன் இன்னைக்கு இல்ல. அந்த குழந்தை எங்க சர்ச்சில் வளர்ந்துட்டு வருது. ரொம்ப பிரியமா இருப்பான் அந்த பையன். நீ ஊழியக்காரன் அவன் தான் சொல்லிட்டு வருவேன். பட் நமக்கு தேவன் ஆயுஷ்காலங்களை கூட்டி கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நான் இத்தனை நாள் கதையை பேசுறேன். நீ காலையில் எழுந்தல, இதுவரையில உன் துக்க செய்தி ஏதாவது உன் காதல கேட்டீங்களா? இருக்கிற யாராவது? எத்தனை பேர் வீட்டுல துக்க செய்தி இருக்குது தெரியுமா இன்னைக்கு? ரைட்டா? தேவன் காலையில இருந்து உன் கையில உறுப்புல எல்லாம் வேலை செய்ய வச்சாரு, பாதுகாத்தார், நன்றி சொன்னோம். உனக்கு துக்க செய்தி எதுவுமே காதுல இருந்து கேட்கல. நீ காலையில இருந்து நன்றி சொன்னியா? நைட்டு படுக்கிறதுக்குள்ள எத்தனை பேருக்கு எத்தனை கால் வரும் தெரியுமா? இங்க அடிபட்டுச்சு, அங்க இதாயிடுச்சு, அது பிரச்சனை ஆயிடுச்சு, குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ டெய்லி இடைவிடாம ஜெபம் பண்ண சொன்னல. இடைவிடாம ஜெபம் பண்றதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது ஆண்டவரே என் உறுப்புகள் எல்லாம் செயலாடு மட்டும் இல்ல, நான் தண்ணி குடிக்கிறேன், சாப்பாடு சாப்பிடுறேன், அதெல்லாம் தனித்தனியா உள்ள போயிட்டு அது வேலை செய்யுது. இந்த பேர் பார்ட்ஸ் எல்லாம் இதுக்காக என்னைக்காவது நன்றி சொல்லியிருப்பியா? நீ நன்றி சொல்லு. நான் எப்படி சொல்லி தரேன் பாரு, எப்படி ஜெபம் பண்றதுன்னா ஆண்டவரே அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அந்த சோத்திரம் எல்லாம் இல்ல. இது அது இறங்கிட சுதி இப்ப பிரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா போதும். அல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம், அவ்வளவுதாங்க டைமிங்க நம்மளால எடுக்க முடியுதுங்க. ஆனா கேராபீன்களும் சேரபீன்களும் 2 இருக்குது இல்ல, அது அப்படி ஜெனரலா சொல்லிடுறேன். கிறிஸ்டியானிட்டி தானே. தேவனுடைய சமூகத்துல சேரபீன் கேராபீன் ஓயாம இஸ்ரவேலின் தேவனார் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுது. ஆனா அவனை போயிட்டு டே ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா சேராபீனை கேட்டா, ரட்சிப்பா என்னன்னு திருப்பி நம்மள கேட்பான். சேராபீன் கேர்பின் போய் ரட்சிப்பு உனக்கு தெரியுமா? நான் ரட்சிப்பா பாவத்திலிருந்து விடுதலையாவது தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலையா? என் கேன்சர் வேதியில செத்துருவ டாக்டர் சொன்னாருப்பா. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டா கேன்சர் வேதியில சுகமாங்க, கேன்சர் வேதி சுகமாக்குறாரு. சுகம்னா என்னன்னு கேட்பான். ஆனா எங்க நிக்க வச்சுக்கிறாரு? பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாரு. அவனை எந்த பிளஸிங்கும் அவனுக்கு கிடையாது. ஆனா நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. அல்லேலூயா. நீ யாரு எந்த சபைக்காக போ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு எனக்கு சின்ன ஒரு வித்தியாசம், ஆனா தேவனுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 வாசிக்குமா? ஆமா ரோமர் 9ஆம் அதிகாரம் நான் சொல்ற வசனம் டைம் 11 வாசிமா. 11 12 வாசி. போதுமா? இங்க 2 பசங்க உள்ள பேரண்ட்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? உங்களுக்கு 2 பசங்களா? இந்த 2 குழந்தை உங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இதே டேவிட் பிரதர் வந்து உங்க 2 குழந்தைல எந்த நல்ல குழந்தை எந்த கெட்ட குழந்தை நீ சொல்லியிருப்பேன் கிட்ட சொல்லிருக்க மாட்டீங்கல்ல. ஆனா பைபிள்ல சொல்ற ஆண்டவர் நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு எழுதி இருக்குதுங்களா? வேற யாருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க இங்க? ஏமா உங்க 2 பிள்ளைங்களை குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வயசான தோட்டத்துல வந்து நின்று சிஸ்டர் பிரைஸ்லார்ட் சிஸ்டர் கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிறேன், 2 குழந்தை பிறந்தா எந்த குழந்தை நல்ல குழந்தை எந்த குழந்தை கெட்ட குழந்தை என்ன சொல்லியிருப்பீங்க? சொல்லவே முடியாது. எந்த நல்ல தாயே சொல்ல மாட்டா தன் குழந்தைய கெட்ட குழந்தைன்னு.
ஆனா மோசமான தகப்பன் பொழுது ஆண்டவர் நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். நம்ம சொல்றாரு ஏசாவை வெறுத்து. ஏன்னா நமக்கு முடிவு வரி இருக்கிற அறிவு கிடையாது. ஏன்னா மனித பிறவிகளாமோ அவர் தேவாதி தேவனா இருந்ததுனால யார் நல்லவனா இருப்பா யார் கெட்டவனா இருப்பா முன்கூட்டியே தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. இத பைபிள்ல முன்குறிப்புன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ப்ரீடிஸ்டினேட்டன்றாங்க. அந்த முன்குறிப்புன்ற வார்த்தைய இதை வர பிரசங்கெல்லாம் முன்குறிப்பு, முத்திர சுவிகாரம், முன்னேறங்கள் இப்படியே பேசிட்டு கொஞ்சம் கூட தெளிவில்லாம மன்னிச்சிருவாங்க. நான் சென்னையில பிறந்து வந்ததால சென்னை லாங்குவேஜே பேசுறேன். நான் நல்லா படிச்சிருக்கிறேன். சரிங்களா? படிப்பு நல்ல படிப்பு தான். ஃபாரினர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்ததெல்லாம் கனடியன், இல்லை அமெரிக்கன், சைனா, அந்த என்ன சொல்லுவாங்க ஓயாரிவர், காங்கோ, எல்லாமே அந்த ஃபாரினர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாங்குவேஜ் கத்து கொடுத்தாங்க. ஆனா ஒண்ணுக்கும் உதவுல, உங்களுக்கு ஏற மாட்டேங்குது. கணக்கு வரவே மாட்டேன். சுட்டு போட்டா கூட கணக்கு வர மாட்டேங்குது. கையெழுத்து தலையெழுத்து மாதிரி இருக்கும், சரியா இருக்கு. அந்த தலையெழுத்து மட்டும் நல்லா இருக்குது. ஒரே காரணம் தான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். அல்லேலூயா. ஜீசஸோட பர்டிகுலர் கேரக்டரை நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டீங்க யாருமே. அவர் என்ன பண்றாருன்னா சீஷர்களை கடல் மேல விட்டுட்டு நீ படம் ஏறி போயிடுங்கன்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்ண கடல் மேல ஏறி என்ன பண்ணிட்டாங்க சுறுசுறுப்பா. நீ நான் டெய்லி எப்பாவது சந்தர்ப்பத்துல டிவி பார்க்கும்போது ஆண்டவரை விட்டுருவோம்ல. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு கேளுங்க சிஸ்டர். இன்னைக்கு ஏசப்பா நைட்டு வீட்டுக்கு வராரு. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு டிவியை போய் ஆன் பண்ணி, நான் ஓல்டு 56 வயசு பிரதர், சின்ன பையன் நினைக்காதீங்க, 56 வயசு, படையப்பா படம் ரஜினி படம் ஓடுது டிவில. ஆண்டவர் வெளியே வந்து இதோ வாசம் பண்ணி நின்று கதவை தட்டுகிறேன் தட்டுறாரு. வெளியே போய் பிரைஸ் லார்ட் ஆண்டவர் வாங்க அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் வரட்டுமா? வேணாம் ஆண்டவரே. ஏமா? அங்கேயாவது நீ உண்மையா இருக்கணும், அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுல. ஏன் ஆண்டவரே? உள்ள படையப்பா படம் ஓடுது, நான் தான் பார்க்க முடியும், நீங்க கூட வந்து எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும்? நீ டிவி பாப்பா இது மாதிரி சொல்ல டிவி பாரு, தப்பா சொல்ல. இப்படி தேவன் உங்க வீட்டுக்கு வரணும்னு வாஞ்சிக்கிறிய, நீ டிவி பாக்குற நேரம் தேவன் வந்து வாசப்படி நின்னா உன் வீட்டுக்கு வருவாரான்னு கேக்குற. எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும். நீ மட்டும் சொல்லு. சூப்பர் சிஸ்டர் பா, ஆமா பாப்பேன்னு சொன்னாங்க பத்தியா. உண்மையில வந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவா. தப்பா நான் கூட தப்புன்னு சொல்லுன்றேன் நானு. நான் குடிகாரதாயா, நான் சிகரெட் பிடிக்கிறதாயா, நான் டிவி பாரு நாளைக்கு மாறிக்கிறேன் பத்தி, அதான் கரெக்ட். நான் யோகியம் சொல்லாத. அல்லேலூயா. நீ பாவின்னு சொல்லி பாரு, பாவிக்காக தான் தேவன் வந்தா எழுதிக்குது. நீ பரிசுத்தவான்னு சொல்லி பாரு, குட் பாய்ன்னு சொல்லுவாரு. போயிட்டாப்பா தம்பி, நான் அவனுக்கு வரல, நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன்னு. எப்பெல்லாம் பவுல் வந்து பாவிகளிலே பிரதான பாவின்னு சொன்னான். பிரதர் தப்போட இருங்க, நான் வெளிப்படையாவே பேசுறேன் பிரதர், தப்போட இரு. தைரியமான ஆம்பளை திருங்க சொன்ன ஒரு கோட் என்ன தெரியுமா? எவன் ஒருவன் தன் பாவங்களை அறிக்கிறான் அவளே தைரியமானவன் சொன்னாரு. நான் சொல்ல நான் தான் பண்ணேன். என்னோட பேச்சு எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் தாயா பண்ணேன். என்ன பண்ண போற? தலையெடுத்துருவியா? இவ்வளவு வெளிப்படையா பேசுற பயம் இல்ல. தப்பு பண்ண என்ன பண்ண சொல்ற? நான் தான் பண்ணேன். இப்ப என்ன பண்ணா? எனக்கு வசனம் தெரியும். உண்மை இல்லவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் இல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நான் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன் அந்த இடத்துல. ரைட்டா? தாவீது ரொம்ப கிரிமினல் மைண்ட். தேவன் வந்து ஆமா பிரதர் நான் சொல்ற வசனத்தை நீங்க கேளுங்க. தாவீது கிட்ட ஆண்டவர் நியாயத்திற்கு போகும்போது அவன் என்ன கோட்டு காட்டினானா, சங்கீதம் 142ல எடுக்க வேணாமா, டைம் இல்ல, இவங்க ஏதோ அரை மணி நேரம் கொடுக்குறாங்க டைம். சங்கீதம் 142ல என்ன சொல்றாரு? ஆண்டவரே இந்த பூமியில ஒருவனும் நீதிமான் அல்லாததுனால என்ன நியாயத்திற்காதீங்கன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவரு வந்து பின்னாடி வந்து தேவனை தவிர நல்லவன் ஒருவனே இல்லைன்னு இவர் சொல்ல போறான்னு தெரியும் அவனுக்கு நல்லா. அவன் என்ன பண்ணிட்டான்? முன்கூட்டியே வந்துட்டான். சப்ஜெக்ட் என்ன கோட் பண்ணிட்டான்? இபிக்கு ஒப்பீனியன் செக்ஷன் படி நீங்கள் ஏற்கனவே பூமியில நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிவிட்டீர்கள். அதன் அடிப்படையில என்னையும் நீங்க நியாயத்திருக்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். அவரா நியாயத்திற்க போயிட்டாரு. செக் இப்படி வைக்கணும். வச்ச ஆண்டவருக்கு எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? பூமியில ஒருவனும் நீதிமான் அல்லாதனால என்ன நியாயம் விசாரிக்கல தாவீது. அவன் போய் சொன்னா உண்மையை சொன்னானா? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு வாசனம். அல்லேலூயா. புரியுதுங்களா? என்ன ஒருத்தர் யூதாசன் கூப்பிட்டா நான் என்ன கேட்ப தெரியுமா? ஐயா நான் யூதாஸ் தாயா, ஆனா இயேசு கிறிஸ்துவாயிருயான்னு முடியுமா உன்னால? நான் யூதாசன் ஒத்துக்கிறேன், கை தூக்கி ஒத்துக்கிறேன், நான் யூதாஸ் தான். ஆனா நீ இயேசு கிறிஸ்துவா இருக்க முடியுமா? ஏன்னா 2 கேரக்டர் தான் பூமியில இருக்குது. ஒன்னு ஜீசஸ், ஒன்னு யூதாஸ். ஒன்னு ஏசா, ஒன்னு யாக்கோபு. ஒன்னு காயினு, ஒன்னு ஆபேல். இதுதாங்க பைபிள் முழுசுமே. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம்.
இப்ப நல்லா டிவி பாக்குற நேரத்துல ஏசப்பா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, ஆண்டவரே ரஜினி எப்படி நடிக்கிறார் தெரியுமா, வந்து உட்காந்து பாரு, கொஞ்சம் சண்டை போட கத்துங்க. நீங்க என்னங்க சண்டை போறீங்க, ரஜினி பாரு எப்படி கையிலே போடுற, இப்படி பார்க்க முடியுமான்னு கேட்டேன். ரைட், ஓர போய் சிகரெட் அடிக்கிறீங்க. உண்மையாவே ஜீசஸ் பக்கத்துல வந்து நின்ட்டாரு. தம்பி இந்த அட்ரஸ் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு ஆச்சுங்கன்னா என்ன நினைப்பாரு உன்ன? ஏங்க இது சொல்லி தெரிய தேவையில்லை. நான் என்ன கேட்கிறேன்மா, கடவுள் எங்கம்மா இருக்கிறாரு? ஐயா நீங்க சொல்லுங்க, கடவுள் எங்கம்மா இருப்பாரு? நான் சொல்லட்டுமா, கடவுள் எங்கேயுமே இல்ல, நம்ம இருதயத்துல இருக்கிறாரு. நான் உன் கேக்குறேன், நீ வீட்டுல ஒழுக்கி வச்ச சாக்லேட்டை எடுக்க கூடாதுன்னு கடவுள் வந்து சொல்றாரா, உள்ள இருந்து சொல்லுதா? திருட்டு சாக்லேட் சாக்லேட்டை சாப்பிடுறதுன்னு சொல்லி நம்ம ஒர்க் பண்ணி விட்டுறாரு. எங்க சொல்லுது? உள்ள சொல்லுதா, மேல சத்தம் தான் வருதா? பாருங்க, அந்த பாப்பா சொல்லுது உள்ள தான் சொல்லுதா. ஏன்னா தேவன் இருதயத்தை தான் வாசம் செய்யறார். கடவுள் நான் பேசுறது ஆல்மைட்டி பவர், சர்வ வல்லமுள்ள தேவன். எங்க தாங்க ஏங்க உண்மையாவே இல்லையா? வீட்டுக்கு தெரியாம அவர் வச்ச பாக்கெட்ல பேண்ட் பண்ண காசு எடுத்து தனியா ஒலிக்க வச்சுங்களா 20 ரூபாய். அப்போ ஒலிக்க வைக்காதன்னு சொல்லிச்சு, அது சத்தமா சொல்லிச்சு. நீ பண்ற தப்பு உள்ளதான் தெரியுது. அதனால இது நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ள தேவனா இருப்பேன்னு சொன்னார். அதனால உள்ளதுதான் சொல்ல எல்லாமே. ஏங்க என்ன பொறுத்தவரை கிறிஸ்தவனுக்கு பிரசங்க அவசியமே இல்ல. பிராங்கா பேசுறேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரசங்க அவசியம் இல்ல. ஆல்ரெடி அவன் கிறிஸ்தவனா இருக்கிறான், அவனுக்குள்ள தேவன் இருக்கிறாரு. தப்பு எது கரெக்ட் எதுன்னு அங்கிருந்தே சொல்லப்படும். உன் இருதயமே உன்னை குற்றவாளியா தீர்க்கவில்லை என்றால் நீ கேட்டுக்கொள்ள போது கிடைக்கப்படும். இதுதான் லாஜிக். உன்னோட இருதயம் உனக்கு முட்டி போடும்போது நீங்க வச்ச மீட்டிங் வந்து பேசலாம் பாரு, நான் பாக்குற டிவி திருநெ 20 ரூபாயும் ஆண்டவரே இந்த அளவுக்கு என் காலை முதல் இதுவரை உதவி செய்து உன் ஜபத்தே கேட்க மாட்டார். ஏன்னா நீ அதை மாறி வழங்கிருக்கிறீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன முடியுமோ அப்படிதான் சாப்பிட. எங்கதான் பார்த்தா தெரியல, எங்க வீட்டுக்கார பேண்ட்ல காசு திருன்னு நினைச்சிருக்கிறாங்க. நான் சும்மா சொல்றேங்க எக்ஸாம்பிளுக்கு. சரி, சந்தோஷமா இருக்கு இந்த நாள்ல பிரதர். அதே நேரத்துல நான் கேட்கறது, நம்மளோட வசனத்தை யாரும் சொல்லி கொடுக்கலங்க. ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல தெரியுமா? நான் சொன்னேன் இடைவிடாமல் ஜெபம் எங்கேயும் தள்ளியெல்லாம் போல. ஏன் ஜெபம் கேட்கலாம்? முட்டி போடும்போது அவன் நாசமா போயிட்டுன்னு சொல்லிட்டு அவன் முட்டி போட்டுருப்பேன். எப்படி கேட்கப்படும்? எப்படி கேட்கப்படும்? அந்த கடை நட்டுற கஸ்டமர் எல்லாம் அங்க போறான், விலை இயேசுவின் நாமத்துல விலக கூடாது. அந்த கடை முட்டி போட்டுருப்பேன், எப்படி விலங்க உன் கடை? வசனம் என்ன சொல்லுது? உன் முழங்கால் படி இருக்கும்போது உன் இருதயமே குற்றவாளி. நான் வார்த்தைக்கு வார்த்தை காட்டுறேன். நீ முழங்கால் படிடும் போது முதல்ல உன் இருதயம் குற்றவாளியா தீர்க்க கூடாது. அல்லேலூயா. அவரு சொல்றாரு, இவரு சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, மனகதி சொல்றாரு, யாரா சொல்லிட்டு போட்டோம், யாரா சொல்லிட்டு போட்டோம். நீ அவரு நிரபராதி நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. உன் இருதயம் குற்றவாளியா தீர்க்காத இருக்குதா? நான் எல்லாரும் கேட்கிறேன். இன்னையில இருந்து முழங்கால் படிக்கும் போது பாஸ்டருக்காக நான் பைபிள் படிக்கணும், பாஸ்டருக்காக உத்தமா வாழணும். வாழாதன்ற நானே பாவியா வாழ். என்னைக்கு உன் இருதயம் உன்னை குற்றவாளியா தீர்க்குதோ அன்னைக்கு நீ கிறிஸ்தவனா வாழ். கரெக்டா இல்லையா? தப்பா இருந்தா தயவு செஞ்சு பிரதர், நான் மாத்தின்னு கூட மாத்தி பேசுறேன். தப்பா தான் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சு, நான் என்ன சொல்றேன், மத்தவனுக்காக கிறிஸ்தவனா வாழாதன்ற நானு. உன் இருதயம் உன்னை குற்றவாளியா தீர்க்குதா பாரு. ஜட்ஜ்மெண்ட் இங்கதான் இருக்குது. டாக்டர் சொல்றான், மெடிக்கல் ஃபீல்டு டாக்டர் சொன்ன நல்லா பழக்கம் எனக்கு. சென்னையில ஆல்மோஸ்ட் டாக்டர். இந்த இருதயத்துல ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் இருக்குது, அங்கதான் கடவுள் வாசம் செய்யறாராம். அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ரைட்டுங்களா? இந்த கடவுள் மேல போன சீசன்ல அப்படியே விட்டுட்டு இருந்தேன். இப்ப சொல்லு, காலில இருந்து எழுந்த உடனே நான் உடல் உறுப்புக்காக ஜெபம் பண்ணேன். அடுத்தது நான் குடிக்கிற தண்ணி கரெக்டா பிரிஞ்சு வெளியே வருது. நான் சாப்பிடுற சாப்பாடு எப்படி தனித்தனி பார்ட்டா இருக்குது. இந்த பாடிக்குள்ள எல்லாமே தண்ணியில மிதக்குதுங்க. ஃபெதர் வெயிட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? உள்ள எல்லாமே பேர் பார்ட்ஸ் தண்ணியில தான் மிதக்குது. இது எப்படிங்க? ஒரு எலும்பு தெரியாம உள்ள போயிடுச்சு இல்ல, நம்ம லைட்டா போயிடும், ஐயோ எலும்பு உள்ள போயிடுச்சுன்னு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுதுங்க, வெளியே போயிடுது. இதுதான் ஜீசஸ் சொன்னாரு, வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்பட்டாதரா, அவன் நாசமா போட்டேன்னு ஜெபம் பண்ற பாரு, அதான் அவனை தீட்டுப்பட்டான். அவன் விலகவே கூடாதுன்னு பாரு. ஏமா எங்க போனாலும் பாரு, இந்த அம்மா தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நான் உட்காந்து கொஞ்சம் கேட்பேன், என்னதான் பேசுறேன். எங்க அத்தைக்காரி இருக்கிறா பாரு, ரைட் நம்பர் 1. அடுத்தது என் நாத்தனா இருக்கிறா பாரு, நம்பர் 2. ஏமா இவங்க யாராவது பக்கத்து கிட்ட பேசுறாங்க பார்த்தா, இன்னைக்கு எல்லாம் பக்கத்து கிட்ட பேசுறதுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம யாரையுமே பக்கத்து வீட்டுக்காரங்கள பேசுறது இல்லைங்க. ஒரு குடும்பத்துக்கு நோஞ்சா, என் மாமியார் காரியமா மருமக போன்னு, மாமியார் கிட்ட என் மருமக தெரியுமா,
ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பிரச்சனை அதை நினைக்காதுன்னு பைபிள் வசனம் சொல்லிச்சு ஜீசஸ். நான் ஏன் இப்படி பேசினேன்? ஜீசஸ் என்ன சொன்னாருங்க? ஒரு வீடு தனக்கு தானே விரோதம் வந்து அது நினைக்காதுன்றார். ஏன் குடும்பத்துல சண்டை தெரியுதுங்களா? எதையுமே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குதுங்க. கரெக்டான சிஸ்டர் இல்லையா? இன்னைக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தைரியமா இருங்க. கண்டிப்பா பக்கத்து வீட்டுல உங்களுக்கு பிரச்சனையே வராது. அவங்க பிரச்சனை பார்த்துக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்குதா? மாமியார் மருமக, மருமக மாமியார், புள்ள அப்பாங்க, அப்பா புள்ள, அவங்களே போன் எங்க நாத்தனார் தெரியுமா, எங்க மாமியார் தெரியுமா, எங்க காதை கேட்டுக்கிட்டு ரத்த தாங்க வரல எனக்கு வெளியில போயிட்டு. நான் சொன்னா கேட்பேன், என்னதான் பேசுறாங்க. ஒரு சென்சஸ்க்காக கேட்டேன். பிரதர் இன்னைக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட மாட்டான், இன்னைக்கு ரவுடிசம் பண்ண மாட்டான். ரவுடிங்கெல்லாம் உங்க வீட்லயே இருக்கிறாங்க. ரவுடிங்கெல்லாம் உங்க வீட்லயே இருக்கிறாங்க. ரைட். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நீ முழங்கால் படிடும் போது நீ இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தை விழு சொன்னாரு. ஜீசஸ் சொன்ன போய் சொல்லுங்க. ஏன் விழல? என்னால இவரே தள்ள முடியல. அப்புறம் மலையை எங்க நான் தள்ளுறது? ஏன்னா இவர் மேல எனக்கு கடுப்பாகுது, பேசுறதால பொறாமையாகுது. ஜெனரல் மீட்டிங் விட்டா என்ன விட டாப்பா பேசுறாரு. நான் சொல்லிடுறேன், ஐயா நீயே ஜெனரல் மீட்டிங் பேசு, நமக்கு அவ்வளவு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அப்ப இவரே தள்ள முடியல, நான் எங்க மலையை தள்ளுறது? ஏன்னா எனக்கு பொறாம இருக்குது, இவர் மேல வயிற்றுச்சலா இருக்குது. பிரியமானோட சிரிப்புக்காக மாத்திரம் சொல்ல, தேவனுக்கும் நமக்கும் ஒரு கேரக்டர். நம்ம தப்பு பண்ண அந்த பிள்ளைகளை போட்டு மெதிக்கிறோம், சனியில சாவு அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாரா? சீசன்ல அனுப்பிச்சாரா. இவங்க என்ன பண்ணிருக்கா? கூட கூட்டிட்டு போயிருக்கணும். அவரை விட்டு கடலுக்கு போயிட்டானுங்க. காத்தும் அலையும் எழும்புது. அவர் ஏறி மலை மேல ஏறி நம்ம அம்சமே நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்க பின்னாடியே போயிருக்கிறார். அல்லேலூயா. அவரோட கேரக்டர் பாத்தீங்களா? நீங்க என்ன கதை மாதிரி படிச்சிருப்பீங்க. உண்மை என்னன்னா, இந்த சீசன்ல அமிச்சிட்டு பிறகு மலை மேல ஏறி நின்று பார்த்தாராம். இவங்க என்ன பண்றாங்க பார்த்தா கடல்ல அலை எழும்புது, காத்து அடிக்குது. அவங்க என்ன பண்றாங்க? கத்துறாங்க. தண்ணி மேலே நடந்து போறேன். ஏன்னா நம்ம தகப்ப வந்து ரொம்ப அன்பான தேவன் அவரு. புரியுதுங்களா? நம்ம தகப்பு தாய் மாதிரி கிடையாது. அவங்க கூட தோத்துருவாங்க. அதான் தாய் உன்னை மறந்தாலும் சொன்னார். நான் வசனம் இல்லாம பேசல. ரைட்டா? தாய் கூட மறக்க முடியும். ரைட்டா? ஹலோ, பேசல. தாய் தகப்பு கூட நம்ம மறந்துடுவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க? மறக்க மாட்டாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பிறந்த பிறகு நான் சாட்சிக்காக வரல. பிறக்கிறதுக்கு சின்ன சாட்சி மட்டும் ஒரே செகண்ட்ல சொல்லிடுறேன். ஒரு செகண்ட் தான் சொல்றேன். எங்க அம்மா வந்து 7 பிள்ளை 6 பத்துட்டு 6 பத்துட்டு 7வது நானு உட்காந்துக்கிறாங்க. எங்க அண்ணா உட்காந்துக்கிறாங்க. அந்த குடுகுடுப்புக்காரன் வருவாங்கல்ல, இங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஃபேமஸ். உனக்கு வந்து மாயக்கண்ணன் பிறக்க போறான் அப்படின்னு சொன்னாடே, மரியாதை போயிடு இங்க இருந்து. 6 பத்துட்டு அவஸ்தை பண்ணிக்கிறேன். 10வது வரைக்கும் மாயக்கண்ணன் வேற பிறக்க போறான்னு சொல்லிக்கிறேன். போய் அப்படின்னு நான் ஒன்னா எழுதி வச்சுக்கன்னு சொன்னான். ஹலோ, என்னாச்சு? 7 8 எத்தனை கொடுத்தீங்க? எத்தனை கொடுத்தீங்க? மாயக்கான போடுற சொன்னா வயிற்று போடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு நான் உருவாயிட்டேன் அம்மா கர்ப்பத்துல. அதோட உள்ள எங்க தாய் என்னென்ன சாப்பிட்டா நான் சாவணும் அத்தனையும் சாப்பிட்டுக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து அடங்காப்படாரியான பூமிக்கு வந்திருக்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் சாவடிக்க முடியாது யாருமே. பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவனிச்சிக்கலாம். இந்த பூமியில இயேசுவானர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு பிறப்பான்னு சொன்னாங்க. ஜகரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு யோவான் சாமியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி யோவான் பேரிடுவான்னு சொன்னாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு வந்தேன் இந்த பூமியில. அதனாலதான் எத்தனை முறை மரணம், எவ்வளோ வாழ்க்கையில நிறைய காரியத்தை பார்த்தாச்சு. அதெல்லாம் தாண்டி கர்த்தர் ஜீவனோட வச்சாரு. நீ வாழணும் முடிவு எத்தனை எவனால அழிக்க முடியாது இந்த பூமியில. நீங்க வாழணும் தேவன் முடிவத்துல எவனால அழிக்க முடியாது. நீ பறக்கிற முடிக்கிறத எவனால தடுக்க முடியாது. அல்லேலூயா. சிம்பிளா சொன்ன சாட்சி. எங்க அம்மா இன்னொரு சொன்ன உயிரோடு இருக்காங்க. 89 வயசு. இன்னைக்கு ஐயா சோத்திர ஐயான்றாங்க. நான் கூட பாப்பேன் என்ன எப்படி சாவடிக்க ட்ரை பண்ண. தாயே நீ சோத்திர ஐயாவா? ஊழியக்காரனா கூப்பிடுறியா? நீ சோத்திர ஐயா வரும்போதெல்லாம் அப்பா வலிக்கியாப்பா எப்படா நீ போப்பன்னு எவ்வளவு சாப்பிட்டுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. அதெல்லாம் முடியாது. தேவன் நிர்ணயிச்சதுதான். அல்லேலூயா. இந்த பூமிக்கு நீ வந்தாவனா எப்ப நீ மாறுவன்னு அவருக்கு தெரியும். எப்ப நீ மாறுவ, எப்ப முழு கிறிஸ்தவன் அவன் அவருக்கு தெரியும். ஒன்னே மட்டும் தெரிஞ்சுக்கோ, நமக்கு அவருக்கு ஒரு சின்ன வித்தியாசம். நமக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும், அவருக்கு முடிவு வரலும் தெரியும். அல்லேலூயா. ஆனா நீ பயப்படாத. எப்படி ஸ்ரீசேவ மாதிரி நீ விட்டு போனாலும் சரி,
ஆமா, நான் கூட விட்டுறாங்க சில நேரம் பிரசங்கிக்கிறேன், நானே கை தூக்குறேன் முதல்ல தைரியமா, நானே சில நேரம் விட்டுறேன். ஆனா அவரு விடுற மாதிரி தெரியலையே, எப்படிதான் அது மாதிரி பின்னாடியே வந்துட்டு போற தெரியலங்க. ஒரு 2 பேர் பாலவனத்துல நடந்து போயிருக்கிறாங்க. 2 பேரு 4 காலடி போயினே இருந்திருக்குது. கொஞ்ச தூரம் போனா 2 காலடி தான் இருந்திருக்குது. 2 காலடி இல்ல. அந்த பையன் வந்து, ஆண்டவரே என்ன நீங்க தூக்கி சுமப்பீங்க எல்லாமே சொன்னீங்களே, நான் வயல என்ன கூட்டு வந்தீங்களே பாலைவனம் எல்லாம் 4 காலடி, இந்த திடீர்னு பார்த்தா என்ன விட்டுட்டீங்களே, 2 காலடி முழுது மட்டும் தானே இருக்குது அப்படின்னு அந்த பையன் ஆண்டவர் கேட்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, எப்ப அது வேலைதான் உன்னால நடக்க முடியுது, அதுக்கு மேல ஏன் மீதி 2 காலடி இல்லைன்னா நான் தூக்கி நோட்டு பிறகு எடுப்பா காலடி வரும் கேட்டுருக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்பீடா சொல்லிட்டல, கடை டைம் இல்ல. 4 அடி காலடி வரை நீ கூட நடந்து வந்த, அதுக்கப்புறம் உன்னால நடக்க முடியல, நான் தூக்கி வந்ததால 2 காலடி எந்த மட்டும் தான் இருக்குது, உண்டு இல்ல தம்பின்னு சொன்னாரு. அல்லேலூயா. சிலுவை சுமந்தும் போது நம்மள சேர்த்தா சுமந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? சிலுவை சுமக்கும் போது அந்த ரத்த காலடியும் நம்மளும் அங்க இருந்தது, அந்த ரத்தமும் நம்மளோட இருந்தது. என்ன வித்தியாசம், தப்பு பண்ணா ஒரு மனுஷனை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம், ஆனா பின்னாடி வருவார், அதான் அவரு. ஆண்டோட குணம் என்னங்க, தப்பு பண்ணாலும் பின்னாடியே வருவாரு, எப்படியாவது அவனை இட்னு சொல்லி நினைப்பாரு. அல்லேலூயா. அவனை விடாம ட்ரை பண்ணுவாரு. சில நேரம் சில காரியங்களை செய்ய நீங்க எழுந்துக்கும் போது இப்ப வானான்னு சொல்லணும், கரெக்டா? அசரீர இல்ல, நமக்குள்ளே ஒண்ணு சொல்லுவோம், இப்ப வானா, அதுதான் தேவன். உன்னை எப்படியாவது ட்ரை பண்ற தடுக்கிறதுக்கு, நீ அதை தாண்டி போகும்போதுதான் பிரச்சனை அங்க வருது. அல்லேலூயா. ரைட்டுங்களா? இப்போ தேவன் நம்மள உலக தோற்றத்துக்கு முன்குறிச்சாரு எழுதிருக்குது. எப்போ முன்குறிச்சாரா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி டீசென்டான சமஸ்கிருத டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கேன் அந்த பைபிளை, சான்ஸ்கிரிட்ல இருந்து. உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி நான் உங்க பாஷையில பேசுறேன், உலக வானம் பூமி எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நினைவுல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நினைவுல வச்சிருந்த தேவன் அப்போதே அடிக்கப்பட்டான்னு பைபிள்ல சொல்லுது. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா அந்த காரியத்தை? உலக தோட்டத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்காரு, நம்மள ஆட்டுக்குட்டியார் ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். அப்படின்னா பைபிள எழுதி வச்சுக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், டீப்பெல்லாம் பேச வேணாம். பைபிள்ல நம்ம பேரை எழுதிட்டாரு. பைபிள்ல ஒருத்தரோட பேரை எழுதினா அழிக்க முடியுமா யாராவது? அதுதான் சொல்லுவாங்க, வான பூமி ஒழிந்து போவோம், என் வார்த்தை ஒழிந்து பாரு. பைபிள் மேல உங்க பேர் எழுதுற எப்படி ஒழிய முடியும்? வான பூமி ஒழிந்தா அது ஒழியும், வான பூமி ஒழிய என் வார்த்தை ஒழியாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் உங்களை எப்படி ஒழிக்க முடியும்? அதை யார் ட்ரை பண்ணாலும் அழிக்க முடியாது. அவன் நினைச்சாதாங்க ஜீவன் பூமி வந்து எடுக்கப்படும். அல்லேலூயா. அங்க காலையில் எழுந்து கொண்டு இந்த நாளை சந்தித்திருக்க நன்றின்னு சொல்லுங்க. என் உடம்புல இருக்கிற உறுப்புலாம் வேலை செய்யறதுக்கு நன்றி ஆண்டவன் சொல்லுங்க. இந்த நாள் முழுவதும் எந்த ஒரு துக்கமான காரியத்தை காதுல கேட்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆபத்து என்னை நேரிட கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் கையிட்டு செய்யற காரியத்தை ஆசீர்வதித்தாங்க ஜெபம் பண்ணு. ஜெபத்திலே இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. நீ அனுதினமும் பண்ணிதான் ஆகணும், இடைவிடாம ஜெபம் பண்ண. கொர்நேலியு அவன் ஆசீர்வாதமா இருந்ததுக்கு காரணம்னா வீட்டார் அளவோட என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணா. உங்களை வச்சிருக்கிறது ஒரே நோக்கம் இந்த பூமியில எதுக்கு தெரியுங்களா? தேவனை மகிமைப்படுத்ததான். உங்க வாழ்க்கை எதுக்குன்னா இன்னொருத்தரோட ரட்சிப்புல நடத்துறதுக்கு தான். ரட்சிப்புனா என்ன? ஆண்டவர் இயேசு தேவனை ஏத்துக்கிறதுக்கு தான் முதல்ல. அதுக்காக தான் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு வீட்டு கூட்டம் எதுக்கு பிரதர் நடத்தணும்? நான் அடுத்த வாரம் நான் வராத போயிடலாம், நாளைக்கு கால் நான் இறந்துடலாம், நைட் கூட இறந்துடலாம். நான் என்ன வாசனா, இந்த வீட்டு கூட்டம் வச்சா எதுக்காக வைக்கணும்? கொர்நேலியு எதுக்காக வச்சா? அவன் பயபக்தி உள்ள மனுஷன், கரெக்டா பிரதர்? பயபக்தி உள்ள மனுஷன், கடவுளுக்கு பயந்தவன், ஜெபமும் பண்ணிட்டு இருந்தான். ஆனா போஸ்டிங்னா 100க்கு அதிபதி, கிரேட் போஸ்டிங். ஒரு அரசு அதிகாரி கிட்ட ஒரு சிஎம் செக்யூரிட்டி, பர்சனல் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். நம்ம சொன்னா நம்ம லாங்குவேஜ்ல மினிஸ்டருக்கு பர்சனல் செக்யூரிட்டியா இருந்துக்கிறான்னு வச்சுங்க. அவனுக்கு எப்படி நேரம் கிடைச்சது உபவாசம் இருக்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கும்? எப்படி நேரம் கிடைச்சது? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கணும். வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் சொல்லுச்சு. தியானம்ன்றது நாட் ரீடிங். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க பிரதர். அப்படின்னா காலையில சாயந்தரம் நாங்க பைபிள் படிக்கணுமா? நான் அதை சொல்லல. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், மெடிடேஷன் இருக்குது. நான் சொல்றது காலையில படிச்ச பைபிள் என்ன படிச்சோம்? தாவீது கிட்ட என்ன படிச்ச ஆண்டவர் சொன்னாரு, ஏசாயா கிட்ட என்ன சொன்னாரு? இது பேர் மெடிடேஷன். ரீடிங்ன்றது படிக்கிறது. இரவும் பகலும் படிக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதுல, கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதுது. நீ என்ன படிச்சா அது தியானம் பண்ணு ஒரு நாள் ஃபுல்லா, அது உன்னை ஆசீர்வாதமா கொண்டு வரும். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம மறந்தாலும், நம்ம அப்பா அம்மா கைவிட்டாலும் தேவன் நம்ம பின்னாடி வந்து காக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கடல் மேல ஏன் அவர் பின்னாடி போனார் தெரியுங்களா? முன்னாடியே போயிட்டு இருக்கலாம். இல்ல, பைபிள் அப்படி சொல்லல, பின்னாடி தான் போயிருக்கிறாரு. ஏறி போய் மலையில நின்று பார்த்தாரா, என்னதான் நான் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு. நம்ம இங்கிருந்து போனா கூட அந்த பாசனுங்க பட்டாரம் போயிட்டு
இறங்கிட்டா இல்ல கூட கேட்க மாட்டேன்றாங்க இவங்க 2 பேருங்க அப்படின்னு பொய் சொல்றாங்க. புல்பீட்ல இருந்து கேக்குறாங்க அவங்க எவ்வளவு தெளிவா சொன்ன பாருங்க பொய் சொல்றேன்ட்டு. கண்டிப்பா விசாரிக்கிறாங்க, ஏன்னா அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறான்னு சொல்லி வேணும். அந்த ஆவி இவங்களுக்குள்ள தான் விசாரிப்பாங்க. ஒரு சகோதரன் என்ன சகோதரன் விசாரிப்பான். பூமியில ஒண்ணுமே இல்லைங்க, அடுத்த நிமிஷம் நம்ம ஜீவன் போயிடுச்சுன்னு சொன்னா இந்த பாடி டெட் பாடி தான். நம்மள பேரிட்டு கூட கூட மாட்டாங்க. இருக்கிறவங்க கர்த்தருக்கு உண்மையா வாழுங்க. இன்னைக்கு ஒரு காரியம் முடியலையா நாளைக்கு முடியும். ஒரு பாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்கம்மா, இவர் காதுல கம்பல் போட்டுக்கிறியா, கையில வலையில கயிட்டு, சாத்தானே நீ ஏன் இப்படி செய்கிறாய். அவன் விளங்க மாட்டார் அந்த பாஸ்டர். நானே சொல்றேன், ஒரு குழந்தை பிறந்ததுமா அதை ஏறி தொடுவியா, அவனால தொட முடியுமா? ஒரு ஏணி போட்டாதான் தொடணும். அந்த குழந்தை லெவல் அவ்வளவுதான். என்ன ஏறி தொடுச்சுன்னா இது மாதிரி ஏறி தொடுவேன். நீங்க என்ன பண்றாங்க ஊழியத்துக்கு வந்து பாஸ்டருங்க, இன்னைக்கே டிவி விட்டுருந்தோம், நாளைக்கே நகையை விட்டுருந்தோம், அதுக்கு அடுத்த நாள் வீட்டே காலி பண்ணிடணும், இதுக்கு நகையெல்லாம் உண்டியில போட்டு காணிக்கை கர்த்தர் கேட்டாரு இவரு சொல்லுவார், நீ எடுத்து வந்து போட்டுருந்தோம், அடுத்த நாள் ஒன்னில தான் ஆயிடணும். நீ குழந்தையை போல இருந்தீர்கள், குழந்தையை போல பேசினீர்கள், பைபிள் கொரிந்தியர்ல சொல்லுது. இதுக்கு விளக்கம் சொல்லி இருக்க மாட்டாங்க. குழந்தையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த நாள் சர்ச்சுக்கு வருவான், 10 மாசம் கழிச்சு குடியே விடுவான், 5 hours கழிச்சு சினிமா தியேட்டர் போட விடுவான், அடுத்தது வேற சண்டை கொலை பண்றதுக்கு ரவுடிசம் பண்றதுக்கு 1 வருஷம் கழிச்சு விடுவான். பாஸ்ட்டுக்கு ரொம்ப பொறுமை வேணும். குழந்தை தானே, அந்த மாதிரி குழந்தை தானே உங்களுக்கு பிறந்த உடனே அந்த குழந்தை தொட்டியில போட்டிருப்பீங்களா, அப்பயே சீண்டி நாளைக்கே எழுந்து நடக்கணும். சொல்லிங்க வரமா, நாளைக்கே நீ நடக்கணும். அடுத்த மாசத்துக்குள்ள ஸ்கூல் போயிடணும், அடுத்த மாசத்துக்குள்ள நீ வந்து +2 படிக்கணும். ஏன்னா நான் இப்பயே காசு சேர்க்கணும் டிகிரி சேர்க்கறதுக்கு. அடுத்த வருஷம் நீ டிகிரி போன்னு சொன்னா உங்களை என்ன எங்க தெரியும்னா கேஎம்ஸ்ல தான் போய் சேர்க்கணும். ரைட்டா? பாஸ்டர் பண்ற வேலை என்னன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துருவாரா, நாளைக்கு அவர் குடிய விட்டுணுமா, அடுத்த வாரம் சண்டே விட்டுணுமா, அதுக்கு அடுத்த மாசம் நகை விட்டுணுமா, அதை எடுத்து வந்து உண்டியில போட்டுணுமா. குழந்தைக்கு மட்டும் இவ்வளவு பொறுமையா சொல்லி தெரியும், எவ்வளவு போராடுற அந்த குழந்தைய வச்சு. நீ ஒரு பாஸ்டர் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு விசுவாசிங்க, கரெக்டா இல்லையா? அவர் தான் பாஸ்டர். உன் பிள்ளைக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பியோ, உன் பிள்ளைய திருட்டுத்தனத்தால எப்படி மறைப்பியோ, அவன் பிரெஞ்சு பேட் வச்சிருந்தாலும் சரி, அவன் சினிமா தியேட்டருக்கு போனாலும் சரி, தம்பி எங்கம்மா வெளியில போயிருக்காரு, ஆனா நல்லாவே தெரியும் அவர் எங்க போயிருக்காரு. அதே மாதிரி உண்மையான ஒரு மேற்பன் தான் சபை விசுவாசிகள் அப்படிதான் நடத்தணும். உன் புள்ள பிறந்தா எப்படி எல்லாம் தப்ப மறைக்க ஆரம்பிப்பியோ, உன் தப்ப எப்படி எல்லாம் அப்பா மறைச்சாரோ, அது மாதிரி நீ ஊழியக்காரனால விசுவாசியோட தவறுகளை மறைத்து அவன் வழக்கத்துக்கு மேல கொண்டு வரணும். அதுதான் ரியல் பாஸ்டர். புரியுதுங்களா சொல்றது? உண்மையா தப்பா கேக்குறதுங்க. ஒரு குழந்தை பிறந்து நாளைக்கே நடந்து நாளைக்கு என்ன பண்ண, அந்த மெசேஜ் இதுல இருக்கு புத்திர சுகார்த்தத்துல, நாளைக்கே நடந்து நாளைக்கு என்ன பண்ணுன்னு சொன்னா, அது காலேஜ் போயிட்டு அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எடுத்து முடியுமா? சாத்தியமா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதாங்க. குழந்தையா இருந்து வளர்ந்து ஒரு படியா தான் மேல வருவான். அல்லேலூயா. ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திக்க முடியாது. இதை தெரிஞ்சா ரொம்ப, நான் என் சபையில எல்லாம் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். நான் பாஸ்ட் சர்ச்சை ஆரம்பிச்சா 1/2 மணி நேரம் இதே மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒருத்தர் கூட என்ன விட்டு போக மாட்டான், போகவே மாட்டான். அவனை பத்தி நல்லா தப்புன்னு தெரியும், வாப்பா ஆண்டவர்ல மாத்தம் இருந்தா நான் சொல்லுவேன், போ சனினேன்னு சொல்ல மாட்டேன் நான். அல்லேலூயா. அவனை ரவுடிசம் பண்ண மாட்டேன், மாறலன்னு சொல்லிட்டு குறுக்கு புத்தி எல்லாம் காட்ட மாட்டேன். பிரேயருக்கு தனித்தனியா குரூப் பிரிச்சு என்ன பண்ண மாட்டேன், பிரேயர் சர்வீஸ் நடத்த மாட்டேன். இதெல்லாம் ஓரவஞ்சனையான காரியம், இதெல்லாம் தாண்டியாச்சு. பிரியமானவர்களே, ஆண்டவர் கடல் மேல நடந்து போய் சீசர் என்ன பண்றார், தூக்கி அந்த காரியத்துல அது முடிஞ்சு போச்சு. ஆயுஸ் காலம் அதே வேணாம், போதும் பண்ணிட்டு வந்து. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புத்திர சுகாரம் மெசேஜ் தான் எடுத்தேன். ஆகவே நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆண்டோட குணம் வேற, நம்மளுடைய குணம் வேற. பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் முன்குறிச்சு வச்சுட்டதுனால முடிவு வரைக்கும் அவர் நடத்துவார். அல்லேலூயா. முடிவு வரைக்கும் நடத்துவார். பயப்படாதீங்க. அதான் ஜீசஸ் வரும்போது வீட்டு அந்த பிறகு அவர் சொன்னா, அதிகப்படியா யூஸ் பண்ண ஒரே வார்த்தை பயப்படாதீர்கள். ஏன்? பயம்ன்றது பேர் பிசாசுங்க. இந்த கொம்பெல்லாம் வச்சுன்னு வராது, பயமுறுத்துவான். டாக்டர் போன 4 வியாதி சொன்னா 48 வியாதி சொல்லுவான் எக்ஸ்ட்ரா. பயமுறுத்துவான், அவன் பேர் பிசாசு. உனக்கு விசுவாசம் தான் நீ ஜெயிச்சிடலாம் அவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடுன்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும்ல, பைபிள் படிச்சவங்களுக்கு எல்லாம் ரைட்டுங்களா? சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல சாமுவேல் போய் சொல்ல, ஆண்டவரே இந்த ஜனங்க என்ன வேணா தள்ளிட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க உன்னை தள்ளல, என்னதான் தள்ளிட்டாங்க சாமுவேல்ன்றாரு.
அப்ப தீர்க்கதரிசின்னு ஒரு நபரை தள்ள யார தன்ன மாதிரி பைபிள்ல வந்து தள்ளுன மாதிரி இல்லையா? இப்ப எல்லாமே வெளி சர்ச்சில இருந்து வந்திருக்கீங்க. 2 நிமிஷம் மட்டும் உங்களுக்காக அந்த காரியத்தை பேசுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 14 17 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் சபைகளை இவர்களை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். போதும். இங்க பைபிள் படிக்கிற கிறிஸ்தவம் எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அம்மா உங்ககிட்ட பைபிள் இருக்கா? வீட்டுல எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்துல வந்து எந்த சபையினாலும் அவங்க நான் கிறிஸ்தவன் அழைக்கிறவங்கள. ஏன்னா அப்படிதான் நீங்க மாறணும் நான் விரும்புறேன். நான் இந்த இதை சேர்ந்த மாதிரி நான் பேசவே இல்லையே. அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரியே, சபைகளில் இவர்களை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான். இப்போ எங்களை சார்ந்தவங்க யாரும் படிக்காம அம்மா பைபிள் வச்சிருக்க அந்த வசனத்தை படிமா. அம்மா இவர் வந்து என்ன பலாவரத்துக்கு கண்ணன் பிரதர் இங்க கூப்பிட்டார்ல, நான் வீட்டாண்ட வெளியே வந்து நின்றுட்டேன். வந்து நின்ற பிறகு அவர் போன் அடிக்கிறாரு, ஐயா எங்க இருக்கிறீங்கன்னு. நான் என்ன சொல்லுவேன்? நான் கீழே இருக்கிறேன்னு சொல்லுவேன். கரெக்டாமா? பைபிள் படிச்சிட்டீங்களா? இந்த வசனத்தை பாத்தீங்களா? இது வரலாம் படிச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தை படிச்சது இல்லை. இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லை. நான் வந்துட்ட நபர் எங்க இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும்ல. முடிவுல சபைக்கு சாட்சியாக இருக்க முடியும். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன்னு சொன்னா அவர் எங்க பிரதர்? எங்கம்மா அவரு? 3 பதில் சொல்றேன். ஒண்ணு வந்திருக்கலாம், வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், இல்ல வரலாம். அப்படி என்றால் எல்லா இடத்துலயும் இயேசுவை சீக்கிரம் வாருன்னு எழுதுறாங்களே, அதுக்கு முன்னாடி இந்த தூதன் வரணுமே. அவர் எங்க? நான் சொல்லல, நீ வைத்திருக்கிற பரிசுத்த வேதத்துல சபையில் அறிவிக்கும்படி இயேசுவாகி நான் என் தூதனை அனுப்பினேன் ஒருமையில பேசுது. யாரோ ஒரு நபரை அனுப்பினாராம். மல்கியா பழைய ஏற்பாடு 4ஆம் அதிகாரம் 4:5 வாசிங்க. மல்கியா பழைய ஏற்பாட்டுல லாஸ்ட் அதிகாரம் அது 5வது வசனம் 6வது வசனம். இதோ இப்ப நீங்க நிறுத்துங்க பிரதர், நீங்க படிங்க. அம்மா நீயே படிமா. முதல்ல பைபிள் படிச்சீங்களா? அம்மா உங்களதாம்மா படிங்க. சரியா? சரி. இதோ கர்த்தருடைய பெரிது பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவன் வந்து பிதாகிரகத்தை பிள்ளைகள் பிள்ளைகளை பிதாகிரகம் திருப்பான். இந்த வசனம் அங்க இருக்குது. எங்க போனார் அந்த எலியா? 3 பதில சொல்றேன். வரலாம், வந்திருக்கலாம், வந்து போயிட்டும் இருக்கலாம். இந்த 3 பதில் வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்தும் போயிட்டு இருக்கலாம். இத 3ஆ பொறுத்தீங்க ஏபிசின்னு. இவர் தான் நான் சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க இந்த வசனத்தை உங்க கண்கள் காண இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. என்னன்னா இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன்னு சொன்ன வசனத்தையும் மல்கியா 4:5லயும் வந்து இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது, உங்க கண்ணுல காட்டி இருக்கிறேன். இன்னைக்கு போயிட்டு நைட் என்ன ஜெபம் பண்ணுங்க? ஏற்கனவே சொன்ன ஜெபம் ரிக்வெஸ்ட் மாதிரி கொண்டலைய போய் முழங்கால் போட்டுட்டு ஆண்டவரே இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போனேன், அந்த கூட்டத்துல இந்த 2 வசனத்தை வாசித்துட்டு அந்த சகோதரர் இது மாதிரி 2 பேர் வரணும், அவர் வந்துட்டாரா வரலையா எப்படி? தயவு செஞ்சு நீங்க உண்மையான எங்களுக்கு தகப்பனா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் அதை என்ன பண்ணுங்க, எப்படியாவது எந்த விதத்திலாவது எங்களுக்கு காட்சி கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் வேற எதுவும் சொல்லல. அல்லேலூயா. ஆனா நிச்சயமா அனுப்பேன் இயேசு சொன்னார், செய்வார். ஆனா நம்ம இயேசுவே வாருன்னு தான் எழுதி நிக்கிறோம். அந்த தூதனை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனா உங்க பைபிள்ல தான் நான் வாசித்து காட்டினேன் இந்த 2 வசனத்தையும். அதே மாதிரி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணம் உண்டா இருக்க வேண்டும். போதுமா? இந்த மரண சாசன லெட்டர்னு ஒண்ணு எழுதும், உயில். நான் சொல்றது உயில். அந்த உயில் எப்போ உயிர் பெறும் தெரியுங்களா? பிராக்டிகலாவே அந்த உயில் அந்த எழுதின நபர் உயிரோடு இருக்கிற வேலை செய்யாது. அவர் செத்துட்டாதான் அந்த உயில் வேலை செய்யும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இது புசிக்கு நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னது யாரு? தேவன். பிதாவா குமாரனா பரிசுத்த ஆவியானவரா?
தெளிவா சொல்லுங்க, எட்டையும் படி பேசாதீங்க. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொல்றாரு? புசிக்கு நாள்ல சாவ கொடுத்து தண்டனை கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய கர்த்தர். கரெக்டுங்களா? அம்மா கவனிக்கிறீங்களா? இந்த சாபமான வார்த்தை ஆதாம் மேல ஏவாள் மேல கொடுத்தவர் யாரு? பிதாவாகிய தேவன். நீங்க டைம்ல இருக்கிறவங்க ரெவலேஷன்ல பேசாதீங்க, பாவம் புதுசா வந்துக்கிறாங்க. பிதாவாகிய தேவன். இப்போ அந்த சாபத்தை கொடுத்தவர் எபிரேயர்ல எழுதி இருக்குது. அது யார் அந்த தண்டனையை கொடுத்தாரோ அவர் வந்து செத்தாதான் அது உயிர் பெறுமா. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த பிதா வந்து சாபத்தை கொடுத்தாரோ அந்த சாபத்தை கொடுத்த உயிர் பெறணும்னா அதை கொடுத்தவர் தான் வந்து மரிக்கணும். ரைட்டா? அப்படியானால் ஏசியா மரிச்சாரு, கொடுத்தது பிதா. ஏசியா வந்து மரிச்சு நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவர் தானே வந்து மரிச்சிருக்கணும். நான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன், இவன் விஷயம் ஜெயில போடுங்க, என்னங்க அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? நான் கோர்ட்ல கேட்க மாட்டேன், செஞ்சது அவர் தான் கேட்பாரு. அவர் செஞ்சாரு, என்ன போய் ஜெயில போற? உலகத்தானே ஒத்துக்க மாட்டோமே. சாபத்தை கொடுத்தது ஆதாமுக்கு பிதா பிரதர், ரைட்டுங்களா? ஆனா எபிரேயர்ல சொல்லுது, மரணத்துக்கு சாசனம் எங்க உண்டோ அது மரித்தாதான் அந்த உயிர் வந்து உயிர் பெறுன்னு சொல்லுது. தேவன் பிதா, ஆனாதான் தேவன் பிதாவாகிய தேவன் தண்டனை கொடுத்தார்ல, அவரு மனுஷனா வந்து பூமியில மரிச்சாரு. ரெண்டாவது ஆளோ மூணாவது ஆளோ நாலாவது ஆளோ அஞ்சாவது ஆளோ இல்ல. நம்ம ஒன்னும் படைத்துல ஒருத்தர் காத்துல ஒருத்தர் ஐட்டு பிரம்மா சிவன் விஷ்ணு கிடையாது. அப்படின்னு அந்த கடவுளை தூக்கி போட்டு பைபிளை தூக்கி போட்டு போயினே இருப்பேன் நானு. கிறிஸ்தவனுக்கு 3 கடவுள் 4 கடவுள் 5 கடவுள் இருந்தாங்க. அது என்னங்க கடவுள் அவரு? அப்ப யாரால என்ன முடியல? பிதாவால முடியாத குமாரன் கொடுத்தாரா? குமாரன முடியாத பரிசுத்தாவி கிட்ட கொடுத்தாரா? 2 பேர் 3 பேர் நாமத்தினால குடும்பம் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இங்க இருக்கிறாரு. ஆனா பரிசுத்தாவியர் சொல்ற உலகத்தில் இருக்க உங்களுக்கு பெரியவன் சொல்றாரு. இப்ப பிதாகிறாரா, குமாரங்கிறா, பரிசுத்தாவிகிறாரா? ஒரே தேவன் தான். காணக்கூடாத பரிசுத்தாவிய இருந்த தேவன் மரியாதை கன்னிமரம் நேரிட்டு குமாரனா வெளியே வந்தாரு. மரிச்சு மறுபடியும் உங்களுக்குள்ள ஆவியானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:9 படிமா. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கடைசி அந்த பேஜ்ல கீழ லாஸ்ட் வசனத்தை வாசி. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. சரிமா, படி 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 படி. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். அம்மா, நான் என்ன சொன்னேன்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படி. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வாசமா இருக்கிறார் அது இது நமக்கு எல்லாம் அந்த மொழி புரியாது. உங்க மொழியிலே பேசுறேன். இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள வந்தா அவரை எழுப்பினது போல உங்களை எழுப்புவாராம். அப்போ இயேசுக்குள்ள ஏற்கனவே ஆவிதான் இருந்திருக்குது இல்ல? இன்னைக்கு நம்ம சொல்றோம் கர்த்தரோட ஆவி எங்கேயோ விடுதலை உண்டுன்னு சொல்றோம். அதே ஆவிதானே இது. எதை வித்தியாசம் தான்? நீ கை தூக்குங்க. யாராவது பிரதர் நீங்க தப்பா சொல்றீங்க, தயவு கை தூக்குங்க. நான் என்ன சொல்றேன்? இயேசு உயிரோட ஆழ்ப்பிதான் நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா இயேசுவானவர் சொல்ற 2 பேர் 3 பேர் நாமத்தால் குடும்பம் மத்தியில இருக்கிறேன்றாரு. இப்ப இயேசுகிறாரா பரிசுத்தாவிகிறாரா? இதே போய் வீட்டுல இயேசுங்க. நமக்கு 3 கடவுள் 4 கடவுள் 48 கடவுள் எல்லாம் 30 தேவர்கள் எல்லாம் நமக்கு இல்ல. ஒரே தேவன் தான் வானத்தையும் பூமியும் படைக்கும் போது காணக்கூடாதவரா இருந்தாரு. தேவன் மாம்சம் மாத்திரம் வெளிப்பட்டாருன்னு சொல்லிட்டு மத்தேயுல சொல்லுது, தெசலோனிக்கர்ல சொல்லுது. அவரு பார்க்கும்படி இயேசுவா வந்தார், மறுபடியும் ஆவியா மாறிட்டாரு. அப்படிதான் மாறிட்டாரான்றதுக்கு ஒரு உதாரணம், ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சவுல் பவுலா மாறதுக்கு முன்னாடி தமஸ்குக்கு போகும்போது ஒரு ஒளி சடிதே அவனை தள்ளுது. கரெக்டுங்களா? பைபிள் படிச்சவங்க, ஸ்டோரியா படிச்சவங்க. அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டான். கரெக்டுங்களா? ஆண்டவரேன்னா ஆராதனைக்குரியவர். நம்ம இயேசு கிறிஸ்து தானே ஆராதிக்கிறோம். ஆனா அவன் பார்க்கல, ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்கிறான். ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லும் போது, நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொல்லிச்சு அந்த சத்தம்.
அல்லேலூயா. ஆனா அவன் பவுல பிதாவை வணங்கின்னு இருந்தவன், அவனுக்கு இந்து முஸ்லீம் இல்ல, பிதாவை வணங்கின்னு இருந்தவன் இவரை தள்ளவன ஆண்டவரே நீ யாரு கேட்கும் போது நீ துன்பப்படுத்த இயேசு நானே தான் சொன்னாரு. அல்லேலூயா. அப்படின்னா அந்த பிதா தான் இயேசு அவரே விளக்கிட்டாரு. பரிசுத்த ஆவி யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் அதே தேவன் தான். சில இந்த கேலண்டர் எல்லாம் பார்ப்போம், வயசான பிதா ஒருத்தர் மேல உட்காந்துருப்பாரு, அவருக்கு இயேசுவான இருப்பாரு, புறா வந்து பறக்கும், 3ஆ காட்டிட்டாங்க. என்ன அழித்தல் காத்தல் படைத்தலாம் இது எந்த கடவுளுக்கு என்னங்க முடியல? பிதாக்கு எது முடியல, குமாருக்கு எது முடியல, பரிசுத்தாவிக்கு எது? 3 ஒண்ணு ஒரே கடவுள் தாங்க. அவர் இவர் இல்ல, இவரு கொஞ்சம் டீப்பா கேட்டா இவர் அவர் இல்ல, அவர் இவர் இல்லன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த பாருங்க, பேதுருல ஒரே வசனத்தை மட்டும் வாசித்து முடிவு போடணும். கரெக்டா அது பேசிடலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா. அந்த ஆவிகள் பூர்வத்திலே சரிங்க நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். படிமா கீழே படி. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில் இருந்து ஆமா இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. வெறும் ஞானஸ்தானம் எடுக்கிறது நீங்க வேறாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே. அது ஒண்ணு மாம்ச அழுக்க கழுவுது, 2வது உயிர்த்தெழுதல ரட்சிக்குது உங்களை. இந்த உயிர்த்தெழுதல் வசனத்தை அங்க எடுத்து பொறுத்தி இருக்கிறார் பேதுருல. அப்போ ஒரு ஞானஸ்தானம் பெறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது இல்ல. இப்ப அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, கரெக்டுங்களா? பழைய ஏற்பாட்டுல கானானுக்கு போறது ஒரு வாக்குத்தத்தம், புதிய ஏற்பாட்டுல அப்படி வாக்குத்தத்தம் இருக்கணும்ல. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல கொடுத்தா அப்போஸ்தலர் 2:38 எடுத்துப்படி. புதிய ஏற்பாட்டுல யோவானுக்கு அப்புறம் வரதான் அப்போஸ்தலர் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அந்த 38வது வசனத்தை பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கெஞ்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்புறம் வாக்குத்தத்தமானது உங்களை உட்கார்ந்துக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் போதுமா. அநேகர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பாங்க, நீ 2 கார் வாங்குவ, 4 பில்டிங் வாங்குவ, 48 ஸ்கூட்டர் வாங்குவ, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதையும் வாக்குத்தத்தம் தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது அதை பத்தி. நான் பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு காட்டினேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானஸ்தானம் பெறுங்கள் எழுதியிருக்கும். ரைட்டுங்களா? அடுத்த முறை இந்த ஐயா வாய்ப்பு கொடுத்தாருன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் பத்தாது. இவர் கொடுத்திருக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களை விதமா பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு தான் சொன்னேன். உலகத்தோட்டமும் நம்ம முன்குறிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஒரு கிறிஸ்தவன் ஒரே நாள்ல மாற முடியாதுன்னு சொன்னேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு தூதன் வரணும்னு சொன்னேன். மல்கியால ஒரு தீர்க்கதரிசி வரணும்னு சொன்னேன். கடவுள் 3 பேர்ல ஒருத்தர்னு சொன்னேன். ஒரு ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து நாமத்துல இப்படி எழுதிருக்குதுன்னு சொல்லி இருக்கிறேன். இது உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இத போய் வீட்டுல மெடிடேஷன் பண்ணுங்க. இரவு போல கர்த்தரை வேதத்தில் டிவியில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி இல்லையா? செல்போனில மாத்திக்கலாம். அப்புறம் டிவி ஓல்டு பேசணும், பழைய பாசலாம் பேசுவாங்க. நான் சொல்றேன் சங்கீதம் 1 எப்படின்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை இடமாமலும் பாவிட வழி இல்லாமலும் செல்போனில இரவு பகல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ டச் பண்ணி பாரு. அது என்ன சொல்லுது, நீ என்ன டச் பண்ணி பாரு. டச்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீ ஆட்டோமேட்டிக்கா டச் பண்ணுவ. அதை டச் பண்ணி பாருன்னு சொல்லுது. அடுத்தது டச் பண்ண தூரம் ஆண்டவர் விட்டு போயிட்டு அங்க போயிடுவ. அது உங்க மேல தப்பு இல்லைங்க. அந்த விருட்சத்தை ருசிக்காமலும் அதை தொட்டு தொடாமலும் சொன்னாரு. இந்த இருக்குது பாரு. இவனை ஜெயிக்க முடியுமா உங்களால? யாரு அப்பற்பட்ட கில்லாடி? இங்க அப்பற்பட்ட கில்லாடி, இவனை ஜெயிக்கிற கில்லாடி யாருங்க? தொட்டா அடுத்தது பாரு. நல்லதப்பா, நான் உங்களை தப்பாலாம் சொல்ல, டச் தானே சொல்லுது. இது பேர் என்ன போன்னு? டச் போன் வச்சாம பாரு. அவன் எங்கிறான்னு தெரியல எனக்கு. மொத்த உலகத்தை அழிச்சிட்டான் அதை வச்சுட்டு. வீட்டுக்கு போனா ஒய்ஃப் காரி சொல்லுங்க, ஆமா ஆமா வந்து காப்பி போடுற. காப்பி எங்க போன்ல தானே போட்டுக்கிறேன். நீ நிஜத்துல எங்க போட்ட?
வேலை இருந்து முடிச்சுட்டு வந்தா வீட்டுக்காரங்க காஃபி போட்டாங்க. போன்ல போட்டுக்குமா அவர் போன் காஃபி போடணுமா, இதுலயே தான் காஃபி போட்டுக்குது. பொண்ணு வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட பேசல, அது எடுத்துக்கிது. 3 வயசு குழந்தை என்னோட ஸ்பீடா தடுத்துங்க. நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கரகரையே ஒட்டி நிற்குதுங்க. இதுல அது அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை, நான் கொடுக்குற மரியாதை. குழந்தை ஸ்பீடா தள்ளுதுங்க. இன்னைக்கு உங்களால நிலா இங்க வாவா பாட்டு பாடி எல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியல. அம்மா இங்க வாவா ஆசை முத்தம் தாத்தான்னு சொல்லிட்டு நிலா பார்த்து போன்ல காட்டுங்க. நிலாவே வா 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 ஆசை முத்தம் சார் கூட்டுனா அது பாட்டு ஒரு மூல அந்த குழந்தை எந்த விதத்துல உங்க குழந்தை ஒரு திடகாத்திரமான எதிர்காலத்தை சந்திக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. உன்னை வளர்க்குற குழந்தை நீ தான் அந்த போனை கொடுத்து கெடுத்துருக்குற. அந்த குழந்தை கெட்டு போச்சு, நான் என்கிட்ட சொல்லாத பிடிச்சி ஜெயில வச்சிருவோம் எல்லாருமே. யார் சொல்லு, நீ தானே கொடுத்து கெடுத்த, அதடா கேட்டுச்சு. உன் டைம் சேவ் ஆகணும், உன் நிம்மதியா போச்சு. அப்பா ஏமா இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆனா வீட்டுல வரதட்சணை நீ என்னென்ன கேட்க தெரியாது. உன் ஒய்ஃப் என்ன கேட்க போறா, பெரிய டேபான செல்போன். எதுக்கு சொல்லு, எதுக்கு ஐபோன் சொல்லு, எதுக்கு தெரியுமா? அடுத்த வருஷம் குழந்தை போனா அதுக்கு அடுத்த வருஷம் அது கையில இருக்கும் அந்த ஐபோனு. கிரைண்டர் வேலை செய்ய தேவையில்ல, அம்மி அரைக்க தேவையில்ல, வாஷிங் மிஷினுக்கு போக தேவையில்ல, சமையல் கிட்டுக்கு போல. அதுக்கு அப்பா கண்ணன் பெரிய டேப் ஒன்று வாங்கி கொடுங்க, என் புள்ள பிறந்த உடனே அது கையில கூத்துட்டா என் பிரச்சனை தீர்ந்ததுப்பா. நீ எப்படி வளர்த்தீங்க? அப்படியே வளர்த்தீங்க. நீ எப்படி வளர்த்தீங்களோ அப்படிதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் வளர்க்கணும். போனை மட்டும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா பாஸ்டர் சொல்லு பாஸ்டர் நான் வரேன். நான் சொன்னது கரெக்டா தப்புங்களா? உங்க வேலையை மிச்சப்படுத்த குழந்தைங்க கிட்ட செல்போனை கொடுத்து இப்ப நீங்க தான் கெடுக்குறீங்க. அந்த குழந்தைங்க கெடுறதுக்கு நீங்க தான் காரணம், சரிங்களா? ஆகவே 5 நிமிஷம் இந்த மொபைலை யூஸ் பண்ணீங்கன்னா 25 வோல்ட் உங்க பாடியில் இருக்கிற செல்லு வேஸ்டா போயிடும். என் கொடுக்குற சொந்த அக்கா பண்ண பிஎஸ்என்எல்ல பெரிய இன்ஜினியர். இந்த டவர் டு அந்த என்ன சொல்லுவாங்க கிராவிஷனா, அந்த கிராவிட்டியில இருக்கிற அந்த கண்டுபிடிக்கிற 1.5 லட்ச ரூபாய் மொபைல் வச்சிருப்பான். அவன் காட்டுவான் என்கிட்ட 25 கம்ப்ளைண்ட் ஆகும். இது நீங்க ஒரு அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா பாடியில 25 கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும் பாடியில. ஒவ்வொரு நாளும் செல் அழிக்கும். இந்த செல் உன் பாடியில இருக்கிற செல்ல அழிக்கும். வர சந்ததியை நீ என்ன பண்ணாத, செல்ல கொடுத்து வேலை மிச்சப்படுத்துறதுக்காக அதை பார்க்க வச்சுட்டு வீட்டு வேலையை செய்யாத. அந்த கூடத்துக்கு எங்கேயாவது ஒழிக்க வச்சிரு. ஒழிக்க வச்சுட்டு குழந்தைங்க என்ன சாப்பிட்றது எல்லாத்தையும் கவனி. அது ஒரு ஆசீர்வாதமான குழந்தையா வளரும். அட்லீஸ்ட் முதல்ல உங்க பிள்ளைகளை கிறிஸ்தவனா இரு, நான் ஒன்றும் சொல்லல. ஆனா கடவுள் அறிவுன்னு கொடுத்துருக்காருல்ல, ஞானம் ஒண்ணு கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி வளர்க்கணும். உங்களோட ஆசீர்வாதமான வார்த்தை. உங்களுக்கு பிறந்த குழந்தை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மொபைலை மட்டும் கொடுக்க கூடாது. நேராவே சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிச்சு கொடுப்பாருன்னா இந்த கூட்டத்தின் முடிவுல எதை மட்டும் கொடுக்க கூடாது, அது பிரதிஷ்டையாவே கொடு. ஏன்னா வேலை மிச்சம் அவன் போனை கொடுத்தினா. ஆனா பரலோகம் நிச்சயமா சொல்ல முடியாது என்னால. பரலோகத்தை நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. உன் குழந்தைக்கு உன் வேலை ஒன்னா நிச்சயமாகும், ஆனா பரலோக நிச்சயம் உனக்கு கிடைக்காது. ஏன்னா அதை எதை பார்க்கணும் உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. பாருங்க எல்லாரும் வந்து ஒரு கண்ட்ரோல். அப்பெல்லாம் ட்ரெயின்ல பஸ்ல வரும்போது பக்கத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவேன். இன்னைக்கு ஏறி நல்லா ஒரு நாட்டு வெடிக்கட்டு எடுத்து மொத்தம் ட்ரெயினே நாசமாக வச்சுட்டு ஓட தேவையில்ல, மெதுவா ஸ்லோ மோஷன்ல இறங்கி வரலாம். எல்லாம் இப்படி பாத்துக்கிறான். ஒருத்த மூஞ்ச பார்த்தாலும் கொஞ்ச நேரத்துல குறிவார கூட பாத்துக்கிறாங்க வச்சுக்கின்னு. உலகமே சீரழிந்து போச்சு இந்த மொபைல்ல. கிறிஸ்தவளாக நீங்க இரவும் பகலும் மொபைல்ல தியானமா இருங்க. அவன் தான் பாக்கியவான் பைபிள் சொல்லு. இல்ல கர்த்தருடைய அல்லேலூயாவா யாருமா அது? அவன் நீ ரொம்ப தியானமாக்குறியா? அதனால அல்லேலூயா தூங்குறவங்க ஆமென் சொல்லுவாங்க சில பேர். அது மாதிரி ஆமென் சொன்னியா? வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் மெடிடேஷன் நாட் ரீடிங். மைக் ஆஃப் பண்ணிட்ட முடிஞ்சு போச்சு. படிக்கிறது இல்ல, நீ படிச்சது தியானம் பண்ணு. அது வெளியில இருக்கிற எல்லா காரியத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும். எல்லா அசுத்தாவிகள் தொடாதபடி பாதுகாப்பா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமண நாளை நினைவு கொண்ட அந்த குடும்பத்தையும் அது கணவர் மனைவி கர்த்தர் அந்த கூட்டத்தை ஏற்படுத்தின கண்ணன் பிரதர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் பிரசங்கத்தை கொடுத்த ஏழு பிரதருக்கும் நாங்கள் சபையாருக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம கர்த்தர் கிட்டமான மறுபடியும் சந்திப்போம். எங்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். எட்டு அந்த ஒரு பேஜ் கூட தாண்டல, எடுக்கவே இல்லை. 10 பேஜ் இருக்கு. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால எதுக்கு வந்துக்கிறீங்க? நீங்க ஜெபத்துக்கு வந்தோமா? அதான் பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள எதுக்கு வந்தோன்னு மறந்துட்டாங்க. சரண் தீபிகாவுடைய
முதலாம் ஆண்டு திருமண நாள். பொதுவாகவே இந்த மாதிரிலாம் நம்ம போய் பழக்கம் கிடையாதுல்ல, கரெக்டுங்களா? அவன் கல்யாணம் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கான், உன் கல்யாண நாளாண்டி எனக்கு, சரி ஒரு ஆர்ட் சிம்பிள் போட்டு விடு, ஒரு வாழ்க வளமுடன் போட்டு விடு, அப்படிதானே போடுவாங்க. ஒரு கிறிஸ்துவங்களா இருக்கிறதுனால எப்படி உண்மையான தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கடவுளா ஏற்றுக்கொண்டதுனால இந்த திருமண நாளில நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். சண்டை சச்சரவோட இல்ல, கணவன் மனைவியும் சந்தோஷமா தான் இருக்கிறோம், அப்பா அம்மாவோட சந்தோஷமா தான் இருக்கிறோம். எங்க அப்பா அருமையா கல்யாணம் பண்ணி வச்சாரு. வேதாத்துல சொல்லப்பட்டபடி இது முதல் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பானே. எங்க அப்பா அருமையான ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டாரு. அவங்க அம்மா தீபிகா சொல்லும், எங்க அப்பா அருமையான ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டாரு. ஏன்? உண்மையான நல்ல ஒழுக்கம் அதுதான். ஏன்னா சகோதரர் கண்ணன் டைட்டஸ் அவர்கள் வேதத்தின் படிதான் தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்தார். வேதத்தின் படிதான் இன்று வரைக்கும் தன் பிள்ளைகளை பார்த்து கொண்டு வருகிறார். ஏன்னா இவங்க கிறிஸ்தவரா இருக்கிறதுனால இவங்க நல்லா இல்ல, தன் தாய் தப்பம் கிறிஸ்தவரா இருக்கிறதுனால இவங்க நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா முதலாவது நீ கிறிஸ்தவனா இரு. உன் பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும்னா முதலாவது கிறிஸ்துவ குடும்பமா நீ இருக்கணும். அதனால்தான் யெகோவான்னு தேவன் ஒரு பட்டத்தை கொடுத்தார். யெகோவா என்றால் என்ன? தனக்கென்று தெரிஞ்சுங்கம்மா. எத்தனை வாட்டி கூப்பிட்டுக்கிறீங்க? பெக்மன்ஸ் ஐயா பாடுவார்ல, யெகோவா ராஃபா யெகோவா ரூவா. என்னைக்காவது அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா? யெகோவானா என்ன தெரிஞ்சுங்க. தனக்கென்று ஒரு குடும்பத்தை உடையவர் என்று பொருள். இப்ப சொல்லுங்க. ஐயா சொன்னார் பாத்தீங்களா, அப்பாவையும் குடும்பத்தெல்லாம் வேணாம், என்ன நம்பி வா, தனி வீடு வை, அதை வைன்னு. அந்த அப்பா பிள்ளைங்க சொல்லக்கூடாது, தாய் தப்ப அந்த காரியத்தை செய்யணும். இல்லையா? ஏன்னா தனக்கென்று ஒரு குடும்பத்தை உடையவர் பொருள். அந்த யெகோவாவை வணங்குறவங்க மாத்திரம்தான் உண்மையாவே ஒரு குடும்பத்தை சரியா நடத்துவாங்க. இல்லையா? யெகோவா என்றால் அந்த யெகோவா தேவனை யாரு உண்மையாகவே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்கிறாங்களோ, யெகோவா என்றால் கர்த்தர்னு அர்த்தம். யெகோவா என்றால் தனக்கென்று ஒரு குடும்பத்தை உடையவர் என்று பொருள். அந்த யெகோவாக்குள்ளதான், யெகோவா என்றால் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஷமா, எப்பயுமே யெகோவாக்குள்ள இருந்தாதான் சமாதானம். யெகோவா ரூவா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி யெகோவா யெகோவா யெகோவான்னு சொல்லும் போது அப்படிப்பட்ட யெகோவாவுடைய நாமம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். அந்த இயேசப்பாவுடைய கரத்துல இருக்கிற குடும்பம் மாத்திரம்தான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்துல தான் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்குது. இந்த பரிசுத்த வேதம் மாத்திரம்தான் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதே இந்த சரணும் தீபிகாவும் ஒருவேளை ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இங்க வந்திருப்போமா? அன்னைக்கு நைட்டு பல்லாவர ஸ்டேஷன்ல தான் அவங்க அப்பா இருந்திருப்பாரு. உண்மைங்களா இல்லையா? உண்மையா தான் சொல்லுங்க. அப்போ இந்த பூமியிலே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுது. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தா உனக்கு குழந்தையதான் பார்ப்பாரு. ஆனா இயேசு எப்போ என் ஆண்டவரேன்னு கூப்பிடுவது தெரியுமா? எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஆபிரகாமை சாராலை எப்படி கூப்பிட்டாங்க? அப்ப நீ இயேசு கிறிஸ்து என்னன்னு கூப்பிடுற? அப்ப இன்னைக்கு ஏசப்பா அப்பான்னு கூப்பிடுறியா இல்ல புருஷன் கூப்பிடுங்கிறியா? உனக்கு தெரியாமலே புருஷன் கூப்பிடுங்கிற, ஆனா ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவன் கூப்பிடுங்கிற. இன்னைக்கு ஏசப்பா என்னன்னு கூப்பிடுறீங்க நீங்க எல்லாரும்? ஆண்டவரே ஆண்டவரே, என் ஆளக்கூடியவரேன்னு அர்த்தம். ஆண்டவர் என்றால் என் ஆளுகிறவரே. ஆனா நீங்க எல்லாம் ஆண்டவரே எங்க அப்பாவேன்றோம், முறையே மாத்திட்டீங்க. அப்பா பிதாவேனா, அப்பாவும் பிதா ஒண்ணுதான், எல்லாம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஒரு பிதான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டவரேன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உனக்கு புருஷன் அர்த்தம். இனிமே தெரிஞ்சுன்னு கூப்பிடுங்க. அப்ப உனக்கு புருஷனா இருந்தா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுமா? யாராவது யாரு? அதெல்லாம் கடைசியா முடிக்கும் போது சொன்னார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆதாம் ஏவாளுக்கு எப்படி தேவன் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆதாம் ஏவாளே ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்துக்கினானா? இல்ல. ஆதாமுக்கு ஒரு வாலிப வயசு வரும்போது, எப்பா உன் சில்மிஷம் உன் கால் கட்டு போடணும்னு சொல்லி ஆண்டவரே ஏவாளை கூட்டிட்டு வந்தார். அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாரு தேவை? யாரோ ஒருத்தர் தேவையில்ல. அதே போலதான் ஈசாக்குங்கிற ரெபெக்காளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? பைபிள் பச்சை நான் சொல்லுது புரியும்.
அப்ப இன்னைக்கு நீங்க வாய் நிறைய ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவை. ஏசப்பா ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவை. அந்த யாரோ ஒருத்தர் யாரு? என் தாய் மாமா தான், வேற யாரு? அப்படியே சொல்ல முடியும்? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய அந்த ஆண்டவருடைய ஊழியக்காரன் தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆண்டவரோட ஊழியக்காரன் தான். அந்த ஊழியக்காரன் தான் வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட 19ஆம் அதிகாரம் சொன்னார் பாத்தீங்களா, நம்முடைய சகோதரர் டேவிட் ஐயா. அந்த சகோதரன் இன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாரு. யாரு? அந்த தூதன் தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வேற யாருமே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆனா நீங்க தெரியாமலே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. உண்மையாவே அதனாலதான் சொல்ல முடியாத அந்தரங்க விஷயம் கூட அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத கூட யார்கிட்ட தான் சொல்லுவான்? ஒரு பொண்டாட்டி. இப்ப தெரியுதா நீ ஏன் ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது உன்னுடைய எல்லா பிரச்சனையும் அவர் சுகமாக்குறாருன்னு? நீ சரியானபடி கூப்பிடுற, ஆனா தெரியாம கூப்பிடுங்கிற. ஆண்டவரேன்னு உன் புருஷன் தான் கூப்பிடுற, உன் புருஷனோட எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். மாம்ச பிரகாரமா படி மாதிரி படுறீ அப்படின்வாங்க. ஆனா நீனா மனுஷன் போயா, எனக்கு எங்க ஆண்டவர் தான் இருக்கிறாரு. உண்மையாவே நம்ம சொல்றது என்னன்னா, உண்மையான என் புருஷன் ஒருத்தகரா இருக்கிறாரு போயா. அல்லேலூயா. மாம்சகுரிய புருஷன் புஷ்டு தூங்கினாம் பாரு எப்படி, யாருதான் இதெல்லாம் பாப்பா? ஆண்டவரே நீ எல்லாம் பார்க்க மாட்டியா? புருஷனே இதெல்லாம் நீ பாருன்னு சொல்றதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக இன்றைக்கும் நமக்கு ஒரு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிற சரணும் அந்த தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிற தீபிகாவும் தான் இன்றைக்கு இவர்கள் இந்த ஒரு வருடம் திருமணம் ஆகி ஒரு வருடத்துல சரியான தேவன் பக்கமா இருக்கிறாங்க. எப்படி? இந்த குழப்பமான சூழ்நிலை மத்தியில உண்மையான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து இந்த நாளுக்குரிய அந்த தூதனை, இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியை அவர்கள் கண்டுவிட்டார்கள். அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி தான் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா வேதத்துல ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு எல்லாரும் சொல்லி தரல. ஏசப்பா கூட நம்மளுக்கு அதிகமா சொல்லி கொடுக்கலங்க. ஏன்னா அவரு கல்யாணம் பண்ணாமலே போயிட்டாரு. வேற யாருமே நம்மளுக்கு எப்படி குடும்பம் நடத்தணும் சொல்லி கொடுக்கல. ஆனா இந்த நாளில் தேவன் நம்மளுக்கு அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தூதன் தான் குடும்பத்தை எப்படி நடத்தணும், மனைவி எப்படி நடத்தணும், கணவன் எப்படி நடத்தணும், பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், பேர பிள்ளைங்களை எப்படி நடத்தணும்னு அவர் இந்த பூமிக்கு வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி குடும்பத்தை மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கணவராகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி மனைவியா இருக்கணும் கூட நம்ம சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை நீ வேத வசனத்தோடு கண்டு கொண்டால் மாத்திரம்தான் உண்மையாகவே உனக்கும் ஆண்டவரும் கல்யாணம் ஆயிடுச்சா நீ புரிஞ்சுப்ப. நாம் இன்றைக்கு பைபிள் படிச்சாதான் தெரியும், நாம் இன்னைக்கு மனவாட்டியாக இருக்கிறோம். யாருக்கு? இயேசுவுக்கு நாம் மனவாட்டியாக இருக்கிறோம். அந்த மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு திருமணம் செய்து வைக்க மல்கியா 4:5 நீ அடையாளம் கண்டுகொள்ளும். ஈசாக்கு ரெபெக்காளுக்கு கல்யாணம் திருமணம் நடத்தி வைத்த அந்த எலியேசரை போல இன்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு எலியேசரை கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி தான் உனக்கும் ஏசப்பாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வார்த்தையோட தான் இணையணும். இந்த திருமண நாளிலும் சரணையும் தீபிகாவையும் நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க. நல்லா இருமா, நல்லா அப்பெல்லாம் சொல்லுவாங்க 18 புள்ளிங்களை பெற்று, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. 18 புள்ளிலாம் பெக்க முடியுமா? ஒண்ணுக்கே இங்க முட்டி மோது தாக்குது. அதை படிக்க வச்சு அதை இது பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையினாலே சமாதானமா நீங்க இருங்கன்னு சொல்றதுதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உறவுகளுக்கும் நாம் எழுந்து நின்று இந்த பிள்ளைகளுக்காக எல்லாரும் நின்ற இடத்துல இருந்து நீங்க கையை உயர்த்துங்க. நாம் கடைசியாக ஜெபித்து, நீங்க வந்திருக்கிற நோக்கம் எதுக்காக? சரணையும் தீபிகாவுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும்படியாக நீங்க வந்திருக்கீங்க. பெரியவர்களால், அதான் பத்திரிகையில போடுவாங்க, பெரியவர்களால் நிச்சயத்து வரணும். உண்மையாகவே நம்முடைய பெரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த பெரியவரால் நிச்சயிக்கப்பட்ட இந்த தம்பதியார் சரணையும் தீபிகாவையும் அவருடைய குடும்பத்தை அனைவரையும் எல்லாம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மெய்யாகவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஊழியக்காரர் மூலமா நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளை எப்படி நேசிக்க வேண்டும் என்று யாக்கோபு மூலமாக நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. உண்மையாகவே
இந்த பொல்லாத காலத்திலே இந்த செல்போன் எங்களை எந்த அளவுக்கு தேவனை விட்டு எங்களை பிரிக்கிறது என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. உண்மையாகவே இந்த வேதாகமத்துக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒரு சபைக்கு செல்வதற்கு வேதாகமத்தை கொண்டு செல்வதற்கு பதிலாக செல்போனை எடுத்து செல்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே இனி எங்கள் குடும்பத்திலே யெகோவா இயேசு கிறிஸ்துவே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மூலையிலே ஒரு வசனமாக நாங்கள் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஒரு சீஃப் கெஸ்டாக ஆண்டவரே, ஒரு தலைவராக எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே உள்ள கத்தாவை வீட்டுக்குள்ள அவர் எல்லா இடத்திலும் உலாவதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரத்திலும் எங்கள் வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முழு மனதார உள்ளே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே இந்த தம்பதியார் சரண்யும் தீபிகாவும் ஆண்டவரே ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு வாழும் போது தொடர்ந்து சபைக்கு வரும்போது இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று அடையாளம் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் அளித்தால் மாத்திரமே என் பாவம் மன்னிக்கப்படும் என்ற அந்த வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களோ ஆண்டவரே முன்பு காலத்திலே ஏதோ ஒரு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்து உண்மையாகவே இப்போது ஒரு சரியான தேவனை வணங்கும்படியாக இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக இந்த பிள்ளைகளை நீர் இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே இந்த பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய உதாரணமாக உண்மையாகவே இந்த தம்பதியார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாரும் நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே உங்கள் கரங்களை உயர்த்துங்க. இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் நாம் ஜெபிக்க போறோம். கரங்களை உயர்த்தி நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் சரணியும் தீபிகாவையும் இந்த ஒரு வருடம் இந்த திருமண நாளை நீ காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வருடத்தில் இந்த தம்பதியாருக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்து நீர் இவர்களை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா ஆவிக்குரிய வரங்களினாலும் எல்லா மாம்சத்துக்குரிய வரங்களினாலும் இந்த தம்பதியாரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உண்மையாக ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க எல்லாரும். உண்மையாகவே வந்த ஒவ்வொருவரும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் தலைமை மேல் வந்தது என்று விசுவாசிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஏற்படுத்தின சகோதரர் கண்ணனையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் மேரி சகோதரியையும் ஆண்டவரை ஜூடாவையும் ஆண்டவரே கர்த்தாவே இன்னுமாய் அவரோடு கூட இந்த கூட்டத்துக்காக ஏற்பாடு செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உண்மையாகவே இந்த பிள்ளைகளை இந்த சபையாரை உத்தமமாக உண்மையாக வழிநடத்துகிற எங்களுடைய அருமையான மேய்ப்பர் பாஸ்டர் எயில் டேனியல் அவர்களையும் உண்மையாகவே இந்த கூட்டத்திலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. ஒரு கர்த்தாவே ஒரு பிள்ளைகளை வழிநடத்துகிறது போல ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவார் என்று உண்மையான ஒரு மெய்ப்பராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பட்சத்திலே அவருடைய ஊழியக்காரனாகிய எங்களுடைய சகோதரர் பாஸ்டர் எயில் டேனியல் மூலமாக இந்த மந்தையை இந்த குடும்பத்தை அனைவரையும் நீ மேய்த்துக் கொண்டு வருகிறேன். உண்மையாகவே எங்கள் பாஸ்டர் எயில் டேனியலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் சாங் லீடருக்காகவும் வாசிக்கிற சகோதரருக்காகவும் டீகன்ஸ் ஐசக் பதற்காகவும் இன்னுமாய் ஆமோஸ் சகோதரருக்காகவும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீர் வாழ்த்து முடியா ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த தம்பதியாருக்கு இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக ஒரு விசுவாசிக்கும்படியாக தேவன் இந்த நாளில் என்னவா இருக்கிறார் என்பதை காண்பித்த என்னோட அப்போஸ்தலர் சகோதரர் டேவிட் சகோதரர் அவர்களின் ஊழியத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கட்டும். இந்த பேசின எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே இது நல்ல நேரத்தில் வேண்டது என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் அடுத்த முறை இந்த கூட்டத்தை சந்திக்கும் போது இந்த கூட்டம் அனைவரும் இந்த பல்லாவரம் பகுதியில் சாரா நகர் முருகன் கோயில் ஹவுசிங் போர்டில் இருக்கிற அந்த சபையில் இந்த அனைத்து ஜனங்களையும் நாங்கள் அங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால உன் பாவ மன்னிப்பு என்று அப்போஸ்தலர் 2:32 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் உனக்கு பரிசுத்த ஆவி வரும் என்றும் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தேவன் நமக்காக அனுப்பி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஒருவர் மாத்திரம்தான் இந்த நாளில் தேவன் நம்மளை சரியான பாதையில் அவரை கொண்டுதான் நடத்துகிறார். இன்னைக்கு அநேக சபைகள் அதை மறைத்து விட்டன, அநேகர் அதை பேசவில்லை. ஆனால் உண்மையாகவே அந்த தீர்க்கதரிசி
அந்த தூதனை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமா? பரலோகம் செல்ல வேண்டுமா? நீங்களும் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்து அனுப்பின அந்த 7ஆம் தூதனாகிய அந்த தீர்க்கதரிசி நீங்க நம்புங்கள். அந்த தீர்க்கதரிசி நீங்க விசுவாசிங்கள். ஒருவன் தீர்க்கதரிசியை நம்பும் போது அவன் செழிப்படையான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே நம்முடைய தேவன் தீர்க்கதரிசியின் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த பல்லாவரம் சாரா நகரில் இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டி சபையின் போதகர் பாஸ்டர் ஏல் டேனியல் அவருடைய அந்த சபைக்கு நீங்கள் வந்து மீதியான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு அழைக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா ஆசீர்வாதம் வந்து சேரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். கடைசியாக வந்தவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே சகோதரர் டைட்டஸ் கண்ணன் அவர்கள் வந்து ஒரு நிமிஷம் அதெல்லாம் நன்றி சொல்லிட்டு அந்த ஆகாரத்துக்காக தேவனே கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, மகா கிருபையுள்ள தேவனே, ரட்சிப்பின் தேவனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, எங்களுக்காக இருக்கின்ற தேவனே, எங்களை பாதுகாக்கின்ற தேவனே, இந்த கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டது நன்றி தேவனே. வந்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நன்றி தேவனே. இந்த நாளில் தெரிந்து கொண்ட வார்த்தையாக நன்றி தேவனே. இந்த நாளில் எங்கள் வீட்டில் நாங்கள் வைத்திருந்த ஆராதனைக்காக நன்றி தேவனே. அதனை நல்லபடியாக நடத்தி கொடுத்த கர்த்தருக்கு நன்றி தேவனே. இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காகவும் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நன்றி 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 தேவனே. இந்த நாளில் போன வருடம் எப்படி திருமணமானதோ அதே போல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அதுபோல இன்னுமாய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற சபையார் யாரும் விசுவாசத்திற்கு நன்றி தேவனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Brother and sisters,